வணக்கம் அனைவருக்கும். இன்று நமது வாரந்தோறும் நடைபெற்று வரும் அறிவியல் தகவல் அரங்கத்தின் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது 277வது இந்த அமர்வு. இதில் இன்றைய தினம் தற்கொலை குறித்த எண்ணத்தை மாற்றுதல் என்ற தலைப்பிலே மௌனத்தை கலைப்போர் உயிர்களை காப்போம் என்ற துணியில் இன்று நம்முடன் டாக்டர் சிவதாச சிவசுப்பிரமணியம் மனநல மருத்துவ நிபுணர் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து நம்முடன் கலந்து கொள்கின்றார். The Changing the Narrative on Suicides, Breaking the Silence, Saving Lives என்ற துணைப்பொருளை Understanding the Suicide, Recognizing the Warning Signs and Strengthening Prevention Through Awareness, Compassion and Community Support என்ற பழைய இதுகளை நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். முதலில் நமக்கு டாக்டர் சிவதாஸ் அவர்கள் தனது அனுபவங்களையும் இப்பொழுது அங்கு இருக்கின்ற நிலைமைகளை பற்றியும் சொல்லுவார். அதன் பிறகு நீங்கள் உங்களது கேள்விகளை கேட்கலாம். ஒரு காலத்தில் இலங்கை தான் உலகத்திலேயே சூசைட்டில் மிகவும் கூடுதலாக இருந்தது. ஸ்ரீலங்கா 1990ஆம் ஆண்டு அளவிலேயே ஹையஸ்ட் சூசைட் ரேட் இந்த உலகத்திலேயே மிகவும் கூடுதலாக சூசைட் இருந்த ஒரு நாடு. இப்பொழுதும் கிட்டத்தட்ட குளோபல் அவரேஜில் விட 3 மடங்கு கூடுதலாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு இது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓருக்கு முந்தைய காலத்தில் இருந்த இறப்பு இதை விட கூட போல இருக்கிறது. நான் சிவதாஸ் இதை கரெக்ட் பண்ணலாம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து எடுத்திருந்தான். இந்த 30 கால யுத்தத்துக்கு முன்னிருந்த காலத்தில் ஒரு 100,000 1,00,000 பேருக்கு 50 பேருக்கு இறப்பு சூசைடால் இருந்ததாக, அந்த காலத்தில் இந்த கிருமிநாசினிகள் அதில் கூடுதலாக பாவித்து இறப்புகள் ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பிறகு அரசாங்கம் பல முறையில் கட்டுப்படுத்தின இந்த ஒகுனோஃபாஸ்பேட்ஸ் என்று சொல்லுகின்ற கிருமிநாசினிகளை கட்டுப்படுத்தின பொலிடோல் அப்படியானதில் தான் முந்தி பாவித்தனால் பெருமளவில் இறப்புகள் இருந்தது சூசைடில். பிறகு இந்த சண்டை காலத்தில் ஓர் காலத்தில் 50 இருந்தது 15ஆக 1,00,015 பேருக்கு தான் அந்த சூசைட்டில் இறப்பு பண்ணுற மாதிரியும். ஆனால் யுத்தத்துக்கு பிற்கே காலம் இப்பொழுது 1,00,025 பேர் சூசைட் பண்ணுவதாக இது தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற தகவல். இது யாழ்ப்பாணத்துக்கு என்னென்று நாங்கள் சிவதாசியை சொல்லுவார் நினைக்கின்றேன். அண்மை காலத்தில் பல பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் இப்படியான சூசைடுகளை, தற்கொலை முயற்சிகள் பதில் சிலர் இறப்பையும் சந்திக்கிறார்கள், சிலர் அதிலிருந்து பாதுகாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறார். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதில் காம்ப்ளெக்ஸ் பப்ளிக் ஹெல்த் ட்ரெஜடி என்று சிவதாஸ் போட்டிருக்கின்றார். ஆகவே இது பல காரணங்கள் இருக்கலாம். தனியாக மனநலம் ஒன்றில்லை, சடனாக எடுக்கக்கூடிய முழுவாயம் இருக்கலாம், அல்லது மனநோய்களால் வர்றதாகவும் இருக்கலாம். இதை நாங்கள் இதற்கான காரணங்கள் என்ன, அதை எவ்வாறு தடுக்கலாம்? யாழ் மாவட்டத்தில் இப்பொழுது சிவதாஸ் அவர்கள் ஒரு இதில் முன் நின்று அண்மையில் கூட கவர்னர் அவர்களுடன் இதை பற்றி இதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றார், இந்த தடை செய்வதற்கு அல்லது நம்பர்களை குறைப்பதற்காக. வணக்கம் சிவதாஸ், உங்களிடம். வணக்கம். அண்மையில் கூட இங்கே பிரித்தானியாவில் ப்ரொஃபஸர் ஜேசன் ஆடே என்று கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியின் முதலாவது யங்கஸ்ட் பிளாக் ப்ரொஃபஸர், கருப்பினத்தை சேர்ந்த முதலாவது இளம் பேராசிரியர் ஒருவர் தற்கொலை செய்திருந்தார். அதற்கான காரணம் அவர் இந்த அவர்கிட்ட பிஹெச்டி தீசிஸில் பிளேரஜிசம்னு சொல்லி இதன்றதால் அவர் மனத்தாங்கல் ஏற்பட்டு மிகவும் பத்திரிகைகள் எல்லாம் அவரை போட்டு தாக்கி கொண்டிருந்ததில் அவர் தனது உயிரை மாற்றிருந்தார்.
அது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். அங்கே இலங்கையிலையும் வெளிநாடுலையும் சரி இதற்கான. ஆனால் இதை பார்க்கும் பொழுது வெவ்வேறு நாடுகளோட பார்க்க இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளில் என்று இல்லை இறப்புகள் கூடுதலாக. இப்போ ஹையர் சூசைட் ரேட் வந்து உலகத்திலேயே சவுத் கொரியா, லிசோத்தோ என்ற நாடுகளில் தான் பதியப்பட்டிருக்கிறது இப்பொழுது. மற்றது லோவஸ்ட் வந்து கரிபியன் நாடுகளில். கரிபியன் நாடுகள் பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுகள் இல்லாமலும் அங்கே பவர்ட்டி கூடிய இடமாக இருந்தாலும் பாபடோஸ், ஆன்டிகுவா போன்ற இடங்களில் 1,00,000 ஒருவருக்கு தான் சூசைட் நடக்கிறது. நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே இலங்கையில எல்லாம் 1,25,000 பேருக்கிட்ட சூசைட். அப்போ 25 மடங்கு குறைவாக இந்த கரிபியன் கண்ட்ரிகளில் இருப்பதற்கான காரணங்கள் என்பதையும் நாங்கள் நினைக்கிறேன் சிவதாஸ் ஆராய்ந்திருப்பார். நாங்கள் சொல்லுங்கள் சிவதாஸ், உங்களுடைய திட்டங்கள் என்ன, யார் நிலைமைகள் என்ன, எதிர்காலம் என்னன்றது. இப்ப நாங்கள் எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த சூசைட் அல்லது தண்ணீர் மாய்ப்பு என்ற விடயத்தை நாங்கள் கதைக்க வேண்டி ஏற்பட்டதுக்கு காரணம், எங்கட பிரதேசத்தில் அதுவும் குறிப்பாக யாழ்குடா நாட்டுல திடீரென்று தண்ணீர் மாய்ப்புகள் அதிகரித்து விட்டன. அப்ப இந்த அதிகரிப்பை நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டு போனோம் என்றால், ஏலவே கடந்த 3 வருடங்களாக இலங்கையின் முழு இலங்கைக்குமான அந்த சூசைட் ரேட் என்று பார்த்தோம்னா 100,000க்கு ஒரு 14 to 15. ஏலவே எங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில 28 to 29 100,000 இருந்தது கடந்த 3 ஆண்டுகளாக. அதிலும் கிளிநொச்சி, மட்டக்களப்பு போன்றவற்றில் அதை விட கூடமாக இருந்தது 33, 34 100,000. கடந்த 3.5 மாதங்களாக எடுத்த சூசைட் என்ற அளவை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அதை கணிச்சு கொண்டு போனால் 40 தாண்டும் 100,000. அது ஒரு திடீரான ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டதான் இப்ப இதை பற்றி கதைக்க வேண்டி ஏற்பட்டதுக்கான மிக முக்கியமான காரணம். அப்ப நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னா உலகம் முழுக்க இருக்கிற இந்த மாதிரியான சூசைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு more than 2/3 of the suicide வந்து எங்களோட ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் நடக்குது. அந்தரும் சவுத் ஈஸ்ட் ஏசியா கிட்டத்தட்ட 40%. இந்த ரீஜன் வந்து சூசைட் 40% கிட்ட இருக்கிறபடியா அந்த பெர்சன்டேஜ் எங்க கூட. முக்கியமாக நாங்கள் இந்தியாவை நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல வேணா அங்க ஒரு நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து 2022 அவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அப்ப அதோட அவைண்ட ஸ்டடீஸும் அவைண்ட ரிசர்ச் இதுவும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அண்மித்ததாக அல்லது எங்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக அமையுமா நினைக்கிறேன். மேற்கத்திய ஆய்வுகளின் அடிப்படையில பார்க்க அது அப்படியான விடயங்கள் மிக நெருக்கமானதா இருக்கும் என்றபடியால் இந்தியாவின் சூசைடை நாங்கள் எடுத்து பார்ப்போம்னா அவர்கள் 12.2 1,00,000 பேருக்கு. ஆழம் 12.3 இருந்து 2024 12.2 ஆயிடுது. அதாவது 0.1 வந்து 100,000க்கு குறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த யூத் சூசைட் அல்லது யங் சூசைட் என்று சொல்றது ஒரு 4.3% கூடியிருக்கு. இண்டிகேஷன் என்னன்னா யங் சூசைட் கூடிட்டு. அது இந்தியாவில காலேஜ் மற்ற ஸ்டூடெண்ட் சூசைட்ஸ் எல்லாம் கூடிக்கொண்டு போகுது. ஆனா டோட்டலா இந்த சூசைட் குறைஞ்சிருக்கு. அவையோட எய்ம் வந்து 2030 ஒரு 10% ரிடக்ஷன் இந்த சூசைட் ரேட். மற்றபடி நாங்கள் யூஎன் இதை பார்த்தீங்கன்னா 2030 கிட்டத்தட்ட அவை ஒரு 1/3 படி யோசிக்கிறோம். அது ஹை. பட் இந்தியா இதை பார்த்தோம்னா அப்ப யங் சூசைட் கூடி இருக்கு. இதுல நாங்கள் பெரிய ப்ராப்ளம் என்ன, இந்த சூசைட் வந்து போருக்கு முதல் கூடி இருந்தது 40-50 என்றது அப்ப இலங்கை முழுவதும் இந்தியாவில தென்னிந்தியா உட்பட அதிகமா தான் காணப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லீகலான அந்த ஹை லீத்தல் பெஸ்டிசைடை பாவிச்சது. உதாரணம் சொன்ன பொலிடோல்ன்றது ஒரு ஃபேமஸ் ஆர்கனோபாஸ்பேட். அப்ப அதை பாவிச்சு கொண்டிருந்தவை விவசாயிகள் எல்லாரும். அதுண்ட ஒரு மாதிரியாவே அந்த லீத்தாலிட்டியை குறைச்சோன்னு அந்த சூசைட் படாருன்னு குறைஞ்சிச்சுது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்பிட்டலுக்கு
கொண்டு போறது ஸ்பீட் ஆயிடுது, 3-வீலர் அப்படி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கூடினதும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி யூனிட்ஸ் எல்லா இடங்களும் தொடங்கினோட டக்குனு இந்த 45,100,000 30 ஆகி இப்ப 15 ஆயிடுது. நடந்து கொண்டு கேட்க கொஞ்சம் குறைவா இருந்தது. ஆனா போஸ்ட் ஓர்ல திருப்பி இன்க்ரீஸ் ஆயிட்டுது. அப்ப அந்த இன்க்ரீஸ் வந்து டெஃபினெட்லி டிஃபரண்ட் இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் கம்பேர்ட் டு தி ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. அப்ப அதுதான் இப்ப எங்களுக்குள்ள மிக முக்கியமான பிரச்சனை. நாங்கள் இந்த சுயசைடை பற்றின ஒரு ஏசியன் பார்வையில கனவேர் என்னன்னா, இந்த சுயசைட வந்து பெரும்பாலும் ஒரு சோசியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸால மட்டும்தான் நடக்குது. பெரும்பாலும் இம்பால்சிவிட்டி என்று சொல்ற விடயங்கள் சொல்லப்பட்டு ஒரு 10-15% தான் மென்டல் இல்னஸ் என்ற ஒரு ஒப்பீனியன் இருந்தது. அந்த ஒப்பீனியன் ஓரளவுக்கு நான் பார்க்கிறேன், அந்த ஒப்பீனியன் கரண்ட் எவிடன்ஸோட பார்க்க அது அல்லது சரியில்லை, அது பொருத்தம் இல்லைன்றதுதான் இதுல மிக முக்கியமானது. நாங்கள் முதல் சூசைட் ப்ரிவென்ஷனை செய்யணும் என்றதுக்கு நாங்கள் இதை விளங்கி கொள்றது மிக முக்கியம். எவிடன்ஸ் பேஸ்டா இது என்ன நடக்குது என்றதை விளங்கி கொள்ற மூலம் தான் நாங்கள் ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கலாம். அப்ப அந்த ஏசியா கிட்டத்தட்ட வெஸ்ட்ல 90% ஆஃப் த சூசைட்ஸ் ஆர் டியூ டு மென்டல் இல்னஸ் என்றும், இதுல ஒரு 10 to 15% இஸ் மென்டல் இல்னஸ் என்றது அந்த கன்செப்ட் நவ் டிஸ்ப்ரூவ்ட். அது அப்படியே இல்லை, கிட்டத்தட்ட நெருங்குற அளவுக்கு வந்துட்டு என்றது ரீசன்ட் ஸ்டடீஸ் சொல்லுது. அதை முதல் தொடக்கத்துல போட்டிருக்காங்க. அப்ப ஏசியன் ஜேர்னல் ஆஃப் சைக்காட்ரியில இது வந்திருக்கு 23ல கிளியரா சொல்லுது, இன்க்ரீஸ் ட்ரெண்ட் ஆஃப் deaths due to suicide attributable to mental disorders and substance use disorders in India. அது ஒரு clear cut இது because of ஒரு 25 years or 26 years ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுல ஹைலைட்ஸ் வந்து for death due to suicide attributable to mental disorders, there was a real increase trend is there, and there's a increase trend due to substance user. அதாவது போதைன்றது ஆல்கஹாலையும் சேர்த்து மதுபானத்தை அப்ப அது கூடிக்கொண்டு போகுது. அப்ப the percentage of death due to suicide attributable to mental disorder and substance use is projected to grow further. ஒரு 10-year prediction சொல்லினோம், என்ன கடுமையாக கூடிக்கொண்டு போய் கிட்டத்தட்ட வெஸ்டுக்கு வரலாம். அப்ப எங்க நாட்டில் ஒரு 60 to 70% ஆஃப் த பீப்புள் எல்லா சைக்காட்ரிக் டயக்னோஸையும் எடுத்தோம்னா பாசிபிள் சப்ஸ்டன்ஸ் டயக்னோஸ். அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதை விளங்கி கொள்றது நான் நினைக்கிறேன் மிக முக்கியமானது. அப்பதான் இன்டர்வென்ஷன் நாங்கள் சயின்டிபிக்கா எவிடன்ஸ் பேஸா செய்யலாம். வடிவா சைல்ட் அண்ட் அடலசன்ட் சூசைட் வடிவா கூடிக்கொண்டு போறது இதே இந்த ஸ்டடியிலே இருக்குது 95 to 2021. அதுல கிளியரா சொல்லுது, ஹை பர்டன் ஆஃப் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் அமங் இந்தியன் adolescents என்றது கம்யூனிட்டில 6.5 and ஸ்கூல் செட்டிங்ல 23.3. ரியல் மென்டல் related issues, mental health related issues mainly when they are mentioned as psychiatric disorder high. But other than especially India, one child dies by suicide every hour. Highest number on the girls, 50%, and especially married adolescent girls என்றதான் அந்த ஃபைண்டிங். இதை விட நாங்கள் பார்த்தோம்னா காரணிகள் என்று பார்த்தோம்னா மனநல பிரச்சனைன்றது மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. அதை விட கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் லைஃப் இஷ்யூஸ், அதாவது ஒரு எதிர்மறையான வாழ்க்கை நிகழ்வுகளை கொண்டு அல்லது கல்வி சார்ந்த நெருக்கீடுகள், அகாடமிக் ஸ்ட்ரெஸ், வன்முறை, அது மிக வலியுறுத்தப்படும்னா வன்முறைகள் அதிகரித்து காணப்படுகிறது. அடுத்தது பொருளாதார நெருக்கடி என்று சொல்லப்படுற எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், அடுத்தது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கூட, ரிலேஷன்ஷிப் ஃபேக்டர்ஸ். இது எல்லாம் பட்டது இன்அடிகுவேட் சப்போர்ட் சிஸ்டம். இதுகள் காரணம். உதாரணமா 2 ஸ்டடி செய்திருக்கிறோம். ஒன்று வந்து யங் அடலசன்ஸ், அதாவது ஸ்கூல் ஹை ஸ்கூல் பிள்ளைகள். அந்த ஹை ஸ்கூல் அந்த அடலசன்ஸ் இந்த ஸ்டடிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஆஃப் த ரீசன் மெயின்லி ஃபேமிலி ரிலேட்டட்.
ஃபேமிலி ரிலேட்டட் தான் ஈவன் ஹை ஸ்கூல்லையும் வருது அந்த இந்த ஸ்டடியில கண்டினியூட்டியா இருக்குது. இது ஒரு பிக்சரை எங்களுக்கு காட்டுது. இதுல நாங்கள் சைக்காட்ரிக் இல்னஸ்ன்றதை விட லாஸ்ட் பார்த்தாக மேபி சைக்காட்ரிக் இல்னஸ் வரதுக்கான சான்சஸ் இந்த நாட்டுல கூடிக்கொண்டு போது, அது ஸ்பெஷலி அடலசன்ஸ்ல. ஏன்னா இந்த ரேஷ் இந்த ப்ராப்ளம் என்னென்றால் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த மென்டல் இல்னஸ் ஸ்டார்ட் பண்ணது 14 இயர்ஸுக்குள்ள, அண்ட் 75% less than 20. அப்ப the first 2 decades, the first 20s குள்ள ஒரு கிட்டத்தட்ட 70% ஆஃப் த இல்னஸ் ஸ்டார்ட் பண்றபடியா அது இந்த ஸ்டடியை இட் ஷோஸ் தட் அந்த சைக்காட்ரிக் இல்னஸ் கூடுதலா இருக்கு. அப்ப அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றது நான் நினைக்கிறேன் மிக முக்கியமானது. அப்ப அதன் மூலம் தான் நாங்கள் அந்த அடலசன்ஸ் அல்ல யங் சூசைடை ப்ரிவென்ட் பண்ணலாம் என்றதான் என்னுடைய கருத்து. வடிவா அவங்க சொல்றாங்க நாங்கள் ஓவர் சிம்பிளிபிகேஷன் ஆஃப் சூசைட் ஏனென்றா நாங்கள் நினைக்கிறோம் இது சும்மா வேற காரணத்தால ஏற்படுதுன்னு மட்டும் சொல்றதாலையும் overlooking the important role of individual level suicide risk factors like mental illness and drug and alcohol issues நாங்கள் இப்படி செய்தது ஒரு ரீசன் சூசைட் ப்ரிவென்ஷன் ஒரு மெயினா நடக்காம இருக்கிறது ஒரு மிக முக்கிய காரணியா இருக்கிறது. அந்த அந்த வேர்டிங்கை நான் அதில் போட்டிருக்கிறேன், சேம் அந்த ஆர்டிகல்ல இருக்க வேர்டிங்க. எங்களை பார்த்தோம்னா நாங்கள் இந்த டினாயல் எங்கள்கிட்ட இருக்குது. முதலாவது நான் சொல்ல நாங்கள் ஒரு டினாயல்ல இருக்கிறோம், பெரிய பிரச்சனை இல்லை, அதை இதை நார்மலைஸ் பண்ண பார்க்கிறோம். அல்லது நாங்கள் சிலவோட என்ன செய்யறோம்னா யுத்தத்தால பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது போரால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த ட்ரோமால இருக்கிறோம். இந்த ட்ரோமா ஒரு பெரிய இம்பாக்ட், அதால சூசைட் கூடுதுன்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத, அதை அதுக்கான ஆய்வுகளை செய்ய முடியாத நிலையில இருக்கிறபடியா அதை நாங்கள் ஒரு டினாயல் இருக்குது. எனக்கு அது பிரேக் பண்ண வேண்டி வரும். இந்த டினாயலை we have to do something என்றது வரணும். பட் எங்களோட ப்ரையாரிட்டி ஏமா டிஃபரெண்ட் ஆயிடுது. எங்களோட ப்ரையாரிட்டி வந்து பெரிய அளவுல காமன் பப்ளிக் இஷ்யூஸை விட ரேர் இஷ்யூஸ்ல கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ற ஒரு தன்மையோடு காணப்படும். உதாரணம் ஒரு எபிடமிக் ஆஃப் நிமோனியா அப்படி இருக்கேக்க நாங்கள் இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் பற்றி ஒரு சென்டரை போட்டு இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றது இந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த ப்ரையாரிட்டி இப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது கொஞ்சம் ஏமா போயிடுது. அது ஒரு முக்கியமான ரீசன் நாங்கள் ஃபெயில் பண்ணினோம் என்று சொல்றதுக்கு நினைக்கிறேன். அடுத்து ரிசர்ச், மெயினா இந்த ரீசன்ஸை பற்றின ரிசர்ச் அல்லது சூசைடை பற்றின ரிசர்ச் பெரும்பாலும் ஒன்றுமே இல்லை. டேட்டா நாங்கள் இப்ப இந்தியன் டேட்டாவை தான் எடுக்க வேண்டிய இந்தியன் ஸ்டடிஸை தான் கோட் பண்ண வேண்டி இருக்குது என்றால் எங்கள்கிட்ட அந்த டேட்டா ஸ்டடிஸ் ஒன்றும் இல்லை. இந்தியன் ஸ்டடிஸ் கிளியரா கன விஷயங்களை கிளியரா காட்டுது. கிட்டத்தட்ட எங்கட அல்லது சவுத் இந்தியா வந்து இன்னும் கிளியரா எங்களுக்கு எங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ரிசர்ச் எங்களுக்கு நான் நினைக்கிறேன் முக்கியம். அதோட ஒரு நீட் அசஸ்மெண்ட்டும் செய்ய வேண்டி வருமானு நினைக்கிறேன். மற்றது எங்களோட நாலேஜ் அபவுட் பப்ளிக் ஹெல்த், எஸ்பெஷலி பப்ளிக் மென்டல் ஹெல்த்ன்றது இன்அடிக்குவேட். எங்க நாட்டில் ஒரு பெரிய பெரிய சோசியல் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய ஆட்கள் 2 பெருசா குறைவுன்னு நான் நினைக்கிறேன். கூட சோசியல் மீடியா சயின்டிஸ்ட் தான் கூட இருக்க பார்க்கிறேன். அப்ப எங்கட அந்த ரியலி சோஷியல் இஷ்யூஸை பற்றி அல்லது அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எங்க மெடிக்கலுக்கு அப்பால இப்படி செய்யலாம்ன்றதை பற்றின பெரிய நாலேஜ் அல்லது டிஸ்கஷன் அதை பற்றின எக்ஸ்பர்ட்ஸ் அளவும் சரியான குறைவா இருக்குது. அப்ப அவைய கண்ட்ரிபியூஷன் இல்லாததும் ஒன் ஆஃப் த வெளி இன்ஃபுளுன்ஸ் கூட மிஸ்டிரெக்ஷன் ஒன்று நடக்குது. இப்ப இந்த நாட்டுக்கு தேவையானதை அசஸ் பண்ணாம வெளியில இருக்கிறவை அவை நிற்கிறது கூட மிஸ்டிரெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இங்க ஹையா இருக்குது என்ன பொறுத்தவரையில. அதுவும் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங். எனிஹவ் நாங்கள் அவுட்கம்மையும் ரிசர்ச் பண்ண வேண்டியது ஒரு தேவைன்னு தான் நினைக்கிறேன். அந்த அப்ப அந்த இண்டிகேட்டர்ஸை பார்க்கணும், இதால் இது குறைஞ்சிருக்கோன்னு பார்க்கணும். அதை விட எங்களோட மெயின் பிரச்சனை வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங். நீங்க சூசைட் உழவுன்னு சொல்றதே கொஞ்சம் எனக்கு பார்க்க அண்டர் ரிப்போர்ட்டிங், அந்த சூசைட் டெத்ஸ், இந்த மிஸ்கிளாசிபிகேஷன் ஒரு மெயின். ஓவரால் சொல்ல போனா மேபி ஸ்ரீலங்கன் சூசைட் 15க்கு வந்தபடியா 100,000ல அதுக்கு நேஷனல் லெவல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாம போயிருக்கலாம். அதால இங்க ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜியோ
அது ஒரு மல்டிஃபெசட்டட் அப்ரோச் ஒரு சூசைட் ப்ரிவென்ஷனுக்கு பெருசா இல்லை. அப்ப இதுகள் எல்லாம் நினைக்கிறேன் இந்த சூசைட் இன்க்ரீஸ் பண்ணி போறது காரணமா இருக்கலாம். அப்ப இந்த கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இந்தியன் ஸ்டடிஸை வச்சு நான் பார்த்த அளவுல ஏமா இருக்கு. சோஷியல் ஐசோலேஷன், ஸ்டிக்மா, டிஸ்கிரிமினேஷன், mental illness is still there. இப்பவும் அந்த சோஷியல் ஐசோலேஷன், அவையின் எக்கனமியும் கொஞ்சம் ஒரு டவுன்வர்ட்ஸ் போறதுக்கான சந்தர்ப்பம் கூட. அப்ப இந்த இது மெயின் ரீசனா இருக்குது மென்டல் இல்னஸ், இந்த சோஷியல் ஐசோலேஷன். அங்க அந்த வடிவா மார்ஜினலைசேஷன் பற்றி வடிவா சொல்லினேன். நான் நினைக்கிறேன் ஜெஃப்னால இப்ப இந்த மார்ஜினலைசேஷன் ஒரு புதிய ட்ரெண்ட்ல வார மாதிரி எனக்கு படுகுது. அப்ப அந்த மார்ஜினலைசேஷன் மேபி அதுல வடிவா இந்தியன் இதுல வடிவா சொல்றாங்க ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். உங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னா நாங்கள் ஒரு பெரிய ஸ்டடி ஒன்றும் செய்ய இல்லை. அடுத்தது லிமிட்டட் அவைலபிலிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி ஆஃப் மென்டல் ஹெல்த் சர்வீஸ். மென்டல் ஹெல்த் சர்வீஸ் கிட்ட வாரத்துக்கான சான்ஸ் அல்லது எடுக்கிறது அளவு அல்லது அதை பயன்படுத்துறதுக்கான அளவும் நியம குறைவா தான் இருக்குது. அது சில விட இலங்கையை விட இந்தியாவுக்கு ஃபர்ஸ்டா இருக்கலாம் ரூரல் ஏரியாஸ்ல. டிலே டயக்னோசிஸ், நினைக்கிறேன் நாங்கள் பல மென்டல் இல்னஸ் நாங்கள் லேட்டா டயக்னோஸ் பண்றோமோ அல்லது அதை நார்மலைஸ் பண்ணி அது ஒரு நார்மல் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி பார்க்குற மாதிரி எனக்கு படுகிறது. அடுத்து லார்ஜ் ட்ரீட்மெண்ட் கேப் மென்டல் இல்னஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுக்காத ஆக்கள் அளவு டைம் இருக்குது. இந்தியா 85% வருது, நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் அந்த அளவுக்கு இல்லாலும் ஏமான பர்சன்டேஜ் இருக்கலாம். கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது சரியா குறைஞ்சிட்டு. இப்ப ஒரு கம்யூனிட்டி இதை ஒரு இஷ்யூவா அடுத்து இதற்கு நாங்கள் ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணி இதை குறைக்கணும், இதை தடுக்கணும் என்ற விஷயங்கள் இருக்கலாம். பட் பவர்ட்டி ஸ்ரீலங்கா இப்ப ஒரு வடிவா தெரியும் 1/4 ஆஃப் த பீப்புளா அண்டர் த பவர்ட்டி லைன். அப்ப அது ஒரு மெயின் இஷ்யூ. அடுத்தது இப்ப இன்எடுகேட் சோஷியல் வெல்ஃபேர் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குளோபலைசேஷன் இதுகளால இந்த சோஷியல் சிஸ்டம் அடுத்தது ஆல்ரெடி ஸ்ரீலங்கால அந்த சோஷியல் வெல்ஃபேர் சிஸ்டம் ரிலேட்டட் டு மென்டல் இல்னஸ்ன்றதும் நியாயமான குறைவா இன்அடிக்குவேட்டா இருக்குது. இவைகள் எங்களுக்கு இந்தியன் ஸ்டடி, பட் இதுகள் எங்களுக்கும் ஒரு கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸா இருக்கும்ன்றதான் என்னுடைய அந்த கருத்து. அப்ப நாங்கள் அதுல பற்றி அறிய வேண்டி இருக்குது. பொதுவா நான் சொன்ன அந்த இந்தியாவில் 4.3% ஆஃப் adolescents இந்த சூசைட் கூடினதை எடுத்த ஸ்டடியில அதுதான் இந்த மென்டல் இல்னஸ் என்று பார்த்தீங்கன்னால் சம் இன்டர்பர்சனல் ஃபேக்டர்ஸ் மெயின் நவர்டே அந்த இன்டர்பர்சனல் ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு. அதுல ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபீலிங் நெக்லெக்டட் பை பேரண்ட்ஸ்ன்றது வெரி இம்பார்ட்டண்டா இருக்கு. பெர்சிஸ்டன்ட் கிரிட்டிசிசம் இருக்குது, lack of family connectedness இருக்குது, கம்யூனிகேஷன் கேப் வித் பேரண்ட்ஸ் ஏமா இருக்குது, அதை விட லோன்லினஸ். இதெல்லாம் ஃபேமிலி என்ன இது பேரண்ட் ஃபேமிலிக்குள்ள பிறகு பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள வர இன்டர்பர்சனல், தென் லோன்லினஸ், பியர் ரிலேஷன்ஷிப் அண்ட் புல்லியிங், சைபர் புல்லியிங் அண்ட் அகாடமிக் ஃபெயிலியர் இருக்கு. இதுல இந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அரௌண்ட் ஃபேமிலின்றதும் ஒரு பர்சனல் இன்டர்பர்சனல் ஸ்கில்லையும் ஏமா தங்கி இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸை இன்டர்வென்ஷன் அதை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் அவே ஃபேமிலி ஃபேக்டர்ஸை பார்த்தோம்னா ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், போதைப்பொருள் பாவிக்கிற அல்லது அல்கோஹால் பாவிக்கிறார்கள் என்ற குடும்பத்துல ஏமா பாதிப்பு இருக்குது. பேரண்டல் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் செப்பரேஷன் டைம் பெற்றோர் முரண்பட்டு அடிபட்டு அல்லது பிரிஞ்சு போயிருக்கிறது. அடுத்தது ஹாஸ்டைல் ஹோம் என்வாயன்மெண்ட், எங்களோட ஹோம் என்வாயன்மெண்ட் எப்பவுமே ஒரு ஹாஸ்டைலா இந்த நேரம் இருக்கும் பொழுது. அடுத்த நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ் எங்களை பொறுத்த இப்ப அது சரியாக இருக்குது எங்க நாட்டுல. பட் அது லிவிங் இன் அ சிங்கிள் பேரண்ட் ஹவுஸ் ஹோல்ட், அபியூஸ், வயலன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி வயலன்ஸ் இன் த நெய்பர்ஹுட் எல்லாம் ஃபேமிலி ஃபேக்டர். இது ரீசன்ட் ஸ்டடி, இது 2026 ஆகஸ்ட் இஷ்யூல லான்செட்ல இருக்குது, இந்த சவுத் ஈஸ்ட் ரீஜனல் இஷ்யூல. இப்ப இந்த ஃபேக்டர்ஸ் எங்களுக்கு ஞாபகம் பொருந்துற மாதிரி படுது. இன்டர்பர்சனல் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலி ஃபேக்டர்ஸ், அதுதான் இந்த மென்டல் இல்னஸ். அப்ப இதுல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் இந்த வாசிச்சல கண்டுபிடித்தது. இப்ப இந்த நாங்கள் பொதுவா எல்லாம் ஒரு இம்பால்சிவா அல்ல திடீரென்று முடிவெடுத்து
சூசைட் பண்றது கூட இல்ல அதால ஒன்றும் செய்யல அதாவது பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் சொல்ற விஷயத்திலும் ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ள இந்த ப்ராக்சிமல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சத்தை அல்லது வார்னிங் சைனை இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட். அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற மூலம் அதை தடுக்கலாம்னு நினைக்கிறோம். சூசைடல் கம்யூனிகேஷன், withdrawal from people and activities, இருந்து விலகி சாதாரண செயற்பாட்டுல இருந்து விலகி இருக்கிறது, ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கிறது, சீரியஸ் கான்ஃபிளிக்ட் வித் பேரண்ட். அப்போ பேரண்ட்ஸோட நியாயமான ஒரு முரண்பாடு இதுக்கு போறது, ஒரு நெகட்டிவ் ரொமான்டிக் இவெண்ட். நான் நினைக்கிறேன் இப்போ கிட்ட நடந்த சூசைட் அது இருக்கலாம், அது ஒரு கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸா இருக்கு. அதான் விதின் 24 ஹவர்ஸ் அதான் மெயின் இஷ்யூவா இருந்திருக்காங்க. கடைசி நேரத்துல அந்த immediate causes of suicide ன்னு சொல்லலாம். distal causes, contextual factors and later நாங்கள் immediate causes இல்ல. and other negative interpersonal event, ஃப்ரெண்ட்ஸோட வர பிரச்சனை, கதைக்காம விடுறது அல்லது டீச்சர்ஸோட, அடுத்தது other negative life event, school related victimization. இந்த இவ்வளவு இருக்கிற பீப்புள் நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க், அதுவும் இப்படி ஒரு விஷயம் இருக்குமுன்னா அலர்ட் ஆயிருக்கணும்ன்றது அந்த மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கேட்டா இலங்கையின் சூசைடின் மிக முக்கியமான காரணி என்று கேட்டா நான் சொல்றேன் ஆல்கஹால் யூஸ் தான். ஆல்கஹால் யூஸை நீங்கள் எடுத்தீங்க என்றால் அது ஒரு 3 விஷயம் அதோட கனெக்டட். ஆல்கஹால் டிபெண்டன்ட், டிப்ரெஷன், சூசைட். 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காமன் இன் அவர் பிளேஸ். ஆனா அது கூட அந்த ஆல்கஹால் யூஸ் கொஞ்சம் ஒரு மிடில் வில்லேஜ் பீப்புள கூட இஷ்யூவா இருந்தாலும் இப்ப யங் பீப்புள் தே ஆர் யூசிங் ஆல்கஹால், ஸ்பெஷலி பிஞ்ச் ட்ரிங்கிங் அண்ட் ஒரு நாள்லயே கடுமையா எடுக்கிறதெல்லாம் கூடி போயிட்டு. நீங்கள் ஆல்கஹால் அண்ட் வடிவா அந்த லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல எடுத்த ஸ்டடிஸ் ஹோல் அதுல பாத்தீங்கன்னா மென் 63யும் ஃபீமேல் 37, இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து இருக்கு. அப்ப quite a percentage of people men எடுக்கிறார். இது இலங்கையில நியாயமா இருக்கு. சில பேர் இதை கூடவும் சொல்லலாம், பட் என்ன பொறுத்தவரை ஒரு நியாயமான பர்சன்டேஜ். அது மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதிலும் ஸ்பெஷலி அப்படியான ஆட்கள் கனகாலத்துக்கு கேட்க டிப்ரெஷனுக்கு போறது, இப்போ டிப்ரெஷன் சூசைடோட ரிலேட்டட் ஆகிறது காமன் ஃபைண்டிங். இப்போ அந்த மெக்கானிசம் அவை சொல்லினோம் எப்படி நடக்குதுன்னு, ஏன் ஆல்கஹால் ரிலேட்டட் டக்குண்டு டிஸ்இனிபிட் பண்ணும். மேபி எல்லாரும் சூசைட் தாட்ஸ் இருக்கும், நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாம இருப்போம் டியூ டு சோஷியல் இன்ஹிபிஷன். இந்த ஆல்கஹால் எடுத்தாலும் அது ஒரு டிஸ்இனிபிஷன்ல அது பெர்ஃபார்ம் பண்ண பார்க்கணும். அவே கூட இம்பால்சிவா வரையணும். ஆல்கஹால் எடுக்கிறார்கள் இந்த மெக்கானிசத்துல அந்த இம்பால்சிவ்னஸ் இருக்கு. தனியா சும்மா பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் விடையில அது பிகாஸ் ஆஃப் த ஆல்கஹால் ஹேபிட்டுக்கு ஒரு காரணம் சொல்லி ஜட்ஜ்மெண்ட், இம்பேர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது. அடுத்தது அது ஆல்கஹால் பீப்புள் கொஞ்சம் கொஞ்சமா சோஷியல் ஐசோலேஷனுக்கு போயிடும் அண்ட் டிப்ரெஷன். இப்போ இந்த ஆல்கஹால் யூஸ் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் இன் அவர் ஸ்டேஸ்ன்றது எங்க. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னா அது கன விஷயத்துல செய்யணும். என்ன பொறுத்தவரை ஒரு கம்யூனிட்டி லெவல் ஆல்கஹால் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் உருவாக்கணும். அப்ப அது முக்கியம். அப்புறம் இவே இந்த லான்செட்டின் படி பார்த்தா சில யூனிவர்சல் இன்டர்வென்ஷனை சொல்லினோம். என்ன சொசைட்டல் நார்ம்ஸை ஆல்கஹாலுக்கு எதிராக மாத்துறது. என்னன்னா அந்த ஆல்கஹாலைசேஷன் சொல்லலாம். எல்லா இவெண்ட்டும் இப்ப ஆல்கஹாலைசேஷன். என்ன டூரிஸ்டும் எல்லாம் வர தொடங்க இவெண்ட்ஸ், எவ்ரி இவெண்ட்ஸ், செத்தாலும் சரி, கல்யாணம் எடுத்தாலும் சரி, சாமர்த்தியம் ரெண்டாலுமே ஆல்கஹால அந்த பேட்டர்னை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய ஒரு சேஞ்ச் இருக்குது. campaign to promote health literacy, mental health literacy or health literacy. அது ஒரு என்னன்னா நாங்கள் இப்ப ட்ரக் அபியூஸை பற்றி போதைப் பொருளை பற்றி கதைக்க தொடங்கினதால சிலோட பாத்தீங்கன்னா இந்த மக்கள் ஆல்கஹால்ன்றது ஒரு நல்ல சாப்பாடுன்ற மாதிரி வர பாக்குது. அவை அதை நார்மலைஸ் பண்ணி அது ஒரு தங்கட ஒரு நார்மல் அது இந்த ஹெல்த் அவுட்கம் பற்றியும் பெருசா கவனிக்கணும் இல்லை. அப்ப அந்த லிட்ரஸியை கொடுக்க வேண்டியது ஒரு தேவையா இருக்கு. எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் அபவுட் ஆல்கஹால் harmful effects. அது ஒரு universal intervention. Selective intervention படிவாக சொல்லி improve diagnosis and access to effective treatment for alcohol disorder. அது சொல்ல integrated care of mental health
alcohol prevention or alcohol related service, alcohol use, அதுவும் மென்டல் ஹெல்த்தும் ஒரு இன்டகிரேட்டடா சர்வீஸ் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப அப்படி செய்ய செலக்டிவ் ஆன ஆக்களை இன்வால்வ் பண்ணலாம். மற்றது இண்டிகேட்டர் லாஸ்ட் ஒன், உங்களுக்கு கொண்டு தெரிந்த யூனிவர்சல் முழு சமூகத்துக்கும் செலக்டட் வந்து ஹை ரிஸ்க் பீப்புள் தான். மற்றது இண்டிகேட்டர். அதுல நாங்கள் வந்து இப்ப improve the identification and treatment of harmful alcohol use in people who present to service having self harm. அப்ப எல்லா டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம் அல்ல எப்படியான வார ஆக்கள் இல்ல நாங்கள் சஸ்பெக்ட் பண்ற ஆக்கள்ல நாங்கள் அல்கோஹால்ன்றதை கண்டுபிடிச்சு அதை பற்றி கதைக்க போறதுன்றது மிக முக்கியமானது. அப்போதான் நாங்கள் ரெண்டாவது இந்த பிரீஃப் அல்கோஹால் இன்டர்வென்ஷன் செய்யலாம். இது சுயசைடல், பட் பொதுவாகவே பிரீஃப் இன்டர்வென்ஷன் அது வெரி எஃபெக்டிவ் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட். improve their understanding of how their alcohol use might be related to their suicidal thoughts and behavior. With the suicide related actually indicated intervention. But either community level prevention is important. Heavy அல்லது severe அல்லது alcohol dependent people மட்டும் intervene பண்ணி கொண்டிருக்கிற அது ஒரு apex ஒரு 5% or less than 5% population. But the population harmful drinking அல்லது started பண்ணிட்டு அல்லது binge drinkers, episodic drinking இவைகளுக்கான இன்டர்வென்ஷன் என்றது இல்லாம இருக்குது. அப்ப அதை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது இந்த இண்டிகேட்டட் இன்டர்வென்ஷன். ரெண்டாவது வயலன்ஸ். முதலாவது நான் சொல்றேன் அல்கோஹால் இஸ் தி ஃபர்ஸ்ட் கல்பிரேட், அது வயலன்ஸுக்கும் ரிலேட்டட். பட் செகண்ட் மெயின் இஷ்யூ வந்து இப்ப நாங்கள் இன்டர்பர்சனல் வயலன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் நாங்கள் கதைக்கிறது எல்லாம் வயலன்ஸ் இன் த ஃபேமிலி. When the violence within the family not only affecting the woman or partner, it is affecting the children, and sometimes in a patriarchal society, extended family members. And the violence in most of the women feeling trapped and helpless. ஒரு பயங்கரமா எங்களால கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. மற்றது அன்ட்ரீட்டட் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஹையா இருக்குது. அப்ப அது டிப்ரெஷன், anxiety, PT, post traumatic stress disorder எல்லாம் அதை விட பர்டிகுலரா இப்ப now postpartum or perinatal mental health problems வந்து ஹை இன் ஜெஃப்னா. அது சடன்லி அதுவும் ஒரு இன்க்ரீஸ் ஆயிட்டு ரிஃபரல் டெய்லி இது அப்படி எல்லாம் பாக்குறது இல்லை. அது ஒரு antenatal plus postnatal. இந்த டிப்ரெஷனோட anxiety ஏமா கூடியிருப்ப கன பேருக்கு anxiety ஒரு டிசார்டர் predominantly more than டிப்ரெஷனோட anxiety கூடவா இருக்கு. இது சுயசைடுக்கு காரணமா இருக்கு. அடுத்தது lack of accessible and culturally appropriate mental health careன்றது இம்பார்ட்டன்ட். அப்ப சும்மா நார்மல் மென்டல் ஹெல்த் இந்த சைக்காட்ரிக் யூனிட்ல வந்து அதை வலிவினம் பண்றதும் கொஞ்சம் கஷ்டம். அப்ப அதை பற்றி யோசிக்க வேண்டியது. அப்புறம் கூடங்கிற ரெடியூஸ்ட் ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியர்ஸும் ஒரு மெயின் ப்ராப்ளம். நாங்கள் அந்த ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியர் எங்களாக்கள் அது ஒரு பிள்ளையானது அல்லது ஒரு அது பலவீனமானது என்று யோசிக்கிற ஒரு விஷயமும் கூடிக்கொண்டு போகுது பெண்கள் மத்தியில். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரேட்ஸ் ஆஃப் சூசைட் இன் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் அதுல டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு உள்ளாகிறது மட்டும் இல்லை, பெர்பெட்ரேட்டர்ஸ் அதை செய்யறாங்களும் சூசைட் வந்து ஹையா தான் இருக்கு. வயலன்ஸ் சூசைட் ஹையா இருக்கு. இது டெஃபினெட்லி இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியோட சேர்ந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனோட வர நியாயமான இஷ்யூ இதை கண்ட்ரிபியூட் பண்ணது. பிளஸ் அல்கோஹாலும் இதோட அசோசியேட்டடா போகும். இது ரெண்டும் நான் நினைக்கிறேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயும் தெரியுது. இப்போ எங்களுக்கு வடிவா தெரிய வேண்டிய விஷயம் மெயினான மெசேஜ் எக்ஸ்போசர் டு வயலன்ஸ், ரிஸ்க் ஃபார் சூசைட் இன் யூத்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ். இஸ் த கீவேர்ட். ஃபேமிலிக்குள்ளதான் அது ஸ்டார்ட் பண்ணுது. ஈவன் நெய்பர்ஹுட்லயும் இருக்கலாம். பட் தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஆல் ஃபார்ம் ஆஃப் interpersonal violence exposure at early ages are strongly associated with future suicide attempts, particularly with suicide in youth and young adults. And the more systematic analysis or study on இதுதான். Child sexual abuse and bullying are the major contributors of suicide attempts in youth and young adults. And the main message நினைக்கிறேன் அதுல இருந்த இந்த அவுட்கம்மா இப்ப வர யங் பீப்புள் சூசைட் பண்றதுக்கு முந்தின அந்த வயலன்ஸ் ஒரு வயலன்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஃபேமிலியார வந்திருக்கலாம்ன்றதான் மிக முக்கியமான. இப்போ அட்ரஸ் த effectiveness of preventing and detecting early any type of interpersonal violence வந்து important.
அதை பற்றி கதைக்கும், அதுக்கான ப்ரிவென்ஷனை செய்யும், கம்யூனிகேஷனை பற்றி கதைக்கும். அப்ப எல்லாத்துக்குமே இது ஒரு என்ட்ரி பாயிண்ட். அந்த என்ட்ரி பாயிண்ட் கதைக்கலாம். சில்ட்ரன் ஃபேசிங் வயலன்ஸ் நவ். அவைக்கு அவை அதால கிரைசிஸ்ல இருக்கணும். அவைக்கு ஒரு ஹெல்ப் பண்றதும் கொஞ்சம் பெரிய லெவலில் கிடைக்குது இல்லைன்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். சரி, உங்களுக்கு நான் பொதுவாக நான் அப்போ சொன்ன மாதிரி யூனிவர்சல், செலக்டிவ், இண்டிகேட்டட் அந்த ப்ரிவென்ஷன் எல்லாம் ஒரு சொல்லினம். இந்த சோஷியல் டிட்டர்மினன்ஸும் இண்டிவிஜுவல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கும் இடையில வர அந்த அந்த இம்பேலன்ஸோ அதுக்குள்ளால விளங்கப்படுத்தலாம்ட்டு அதே எப்படி ஒரு சின்ன ஒரு கோடி நம்ம சோஷியல் டிட்டர்மினன்ஸ் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கம் இண்டிவிஜுவல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நாங்கள் பார்த்தா என்னென்ன செய்யணும்ன்றது தெரியும். நாங்கள் சிலது இதுக்குள்ள கிளினிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், சம்டைம் அவங்களோட கண்டெக்சுவல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது, அல்லது கிளினிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து நாங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக கூட செய்யக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கலாம். மற்றது சொசைட்டி அல்லது வேற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அல்லது மற்றாக்கள் இதுல இன்வால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல சோஷியல் டிட்டர்மினன்ஸும் சரி. அப்ப இந்த ரெண்டையும் நாங்கள் எப்படி கையாள போறோம்ன்றதான் நான் நினைக்கிறேன் இந்த இன்டர்வென்ஷன் மிக முக்கியமான விஷயம். சிம்பிளாவே சொல்லினா ஒரு சின்ன ஒரு சூசைட் பிஹேவியரை குறைக்கிற சைக்கோதெரபியூட்டிக் இன்டர்வென்ஷனை மென்ஷன் பண்ணினோம். அதுல காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியை சொல்லினோம், இன்டர்பர்சனல் சைக்கோதெரப்பி, டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி. அப்படிக்கான விஷயங்களை பற்றி சூசைட் ப்ரிவென்ஷனை கதைக்கிறோம். அப்படியான ஒரு விஷயங்களும் எங்களோட நாட்டுல நடைபெற இல்லை, அல்லது அதுக்குரிய வழிபாடுகள் இல்லாத ஒரு காரணம். ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் இதை பற்றி ஒரு மிக முக்கியம். எஸ்பெஷலி வாலண்டியர்ஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ், மற்றது அக்சஸ் டு ஹெல்த் அண்ட் சோஷியல் கேர் சர்வீஸ். எங்களோட சோஷியல் கேர் சர்வீஸ்ன்றது ஜெயமான ஒரு பெரிய அளவுல இல்லை. அடுத்த ரெஸ்பான்சிபிள் மீடியா அபவுட் ரிப்போர்ட்டிங் சூசைட் ஒரு முக்கியம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அக்சஸ் டு மென்டல் the means of suicide is important. பட் இப்ப என்னன்னா அந்த சூசைட் மீன்ஸ் வந்து தூக்கு போடுறதோடய அதை கொஞ்சம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது பெஸ்டிசைட் மாதிரி செய்யலாம இருக்கு. ஆனா அது ஒரு மெயின் விஷயம். பிளஸ் என்ஹான்ஸ் கேர், ஃபாலோ பீப்புள். சூசைட் அட்டம் பண்ண பிறகு ஃபாலோ பீப்புள் அப்படி நாங்கள் ஃபாலோ பண்ண போறோம். இந்தியால, சவுத் இந்தியால ஒரு 18 months சைக்காலஜிஸ்ட் ஹெல்ப்போட ஃபாலோ பண்ணதுல there's a marked reduction in suicide in India, சென்னையிலாம். அது கிரைசிஸ் இன்டர்வென்ஷன். போஸ்ட்வென்ஷன் சூசைடல் bereavement, சூசைட் பண்ண பிறகு வார ஃபேமிலி கிரீஃப் அல்லது bereavement அல்லது அவை துக்கத்தை அவையோட சூசைடல் பற்றி கதைக்கிற விஷயம். அதாவது அவேர்னஸ் ரைசிங். மற்றது அட்ரஸ் ஸ்டிக்மா. நியமான ஸ்டிக்மா. நான் பிள்ளைகள் அம்மாமார் வெறிவினம் அந்த தங்களோட பிள்ளைகள் சூசைட் பண்ணி செத்தவன வந்து அதால பாதிக்கப்பட்ட அம்மா மேல கனவேரம் பார்க்க சொல்றது இப்படி சாகாம வருத்தம் வந்து செத்துருக்கலாம், ஏன் இப்படி செத்தவன் ஸ்டிக்மா அதுல வடிவா கிளியரா தெரியுது. நான் பொதுவா சின்ன எக்ஸாம்பிள், நாங்கள் இந்த முறை உங்களோட மீட்டிங்லேயே வந்து கேட் கீப்பர் டெக்னிக் ஒரு இம்பார்ட்டன்ட். நாங்கள் இந்த கேட் கீப்பர் டெக்னிக்ல பிரைமரி கேர் பிசிஷியன்ஸையும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸையும் செய்து வெளியே ஐடென்டிஃபை பண்ணி வல்னரபிள் ரிஸ்க் குரூப்பை பார்க்கறது ட்ரெயின் பண்ணலாம். ஸ்பெஷலி ரிலீஜியஸ் லீடர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்றது கூட அவே இந்த ரிஃபரலையோ அல்லது கனெக்ட் பண்ணி இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உதவலாம். தாய்லாந்துல எல்லாம் அது ஒரு வெரி எஃபெக்டிவா நடக்குது. அடுத்தது டீச்சர்ஸை ட்ரெயின் பண்றது. நாட் ஒன்லி டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் லீடர்ஸையும் ட்ரெயின் பண்ணலாம். அவே அவன் சோஷியல் இமோஷனல் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கக்கூடியதா செய்யறது. சிங்கப்பூர் அப்படியான கண்ட்ரில அது ஒரு பெரிய விஷயமா நடக்குது. அடுத்தது ட்ரெடிஷனல் மெடிக்கல், அதாவது ட்ரெடிஷனல் ஹீலிங் பீப்புளையும் அலோபதிக் பீப்புளையும் கனெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் அந்த கேர் டெலிவரியை ஈஸியா செய்யலாம். அது ரீச் பண்றதுக்கு வாரத்துக்கு அக்சஸ் பண்றதுக்கும் ரீச் பண்றதுக்குமான பூட்டான் அப்படியான நடுவிலையும் செய்யணும். அடுத்தது ஹெல்ப் லைன்ஸ், இந்த ஹாட்லைன் அல்லது கிரைசிஸ் ஹெல்ப்லைன், அதுகளுக்கான சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதாவது பிரைமரி கேர் லெவல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ட்ரெயின் பண்றது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வென்ஷனா இருக்கலாம்.
இது நான் ப்ரிவென்ஷன் சும்மா கொஞ்சம் விஷயங்களை போட்டிருக்கேன். அது இவ்வளவு சொன்ன விஷயம்தான். ஆனா அது விஷயம் நாங்க நினைக்கிறேன் அது டிஸ்கஷன்ல கதைக்கலாம் நினைக்கிறேன். கடைசியா சொன்னா suicide is not only the end of life for the disease but also the beginning of a highly challenging life for those left behind. suicide தனி ஒரு லைஃப்ல முடிவு இல்லை, அது பிறகு இருக்கிறவன் பயங்கரமா பாதிக்கிறது. இது நான் சும்மா ஒரு கோட்டேஷன் சொன்னேன். இது சீரியஸாக there is no measure of health to be well adjusted to a profoundly sick society. அதற்காக நீங்கள் கிருஷ்ணமூர்த்தி இந்த கோட்டை ஒரு யோசிக்கலாம். ரைட், நினைக்கிறேன் இந்த ப்ரிவென்ஷன் என்ன மாதிரி என்று மெட்டாக்கண்ட சுமார் மேலோட்டமா போட்டேன். நான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏன் எங்கட நாட்டுல இந்த ப்ராப்ளம் கூடவா இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். கேள்விகள் டிஸ்கஷனுக்கு போலாம் நினைக்கிறேன். என்ன நல்லது சுதாஸ். நீங்கள் இதற்கான காரணங்களை பற்றியும் அதை எவ்வாறு இன்டர்வென்ஷன் செய்யலாம்ன்றதை பற்றி கதைச்சிருக்கீங்க. நீங்கள் அண்மையில் கவர்னர் அவர்களுடனும் மற்றவர்கள் ஹெல்த் ப்ரொஃபஷனல் டிபிடிஹெச்எஸ் அவர்களுடனான ஒரு கலந்துரையாடலும் ஈடுபட்டிருப்பீங்க. நீங்கள் லோக்கலாக என்ன ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை உண்டாக்கியிருக்கிறீர்களா? ஏதாவது நாங்கள் என்னென்னா ஒரு சின்ன ஒரு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னத்தை செய்யலாம்னு பாக்குறதுக்கு என்ன பெரிய க்ரௌடோட டிஸ்கஸ் பண்ணி கம் டு கன்க்ளூஷன். அது எஃப்டால ஒரு சின்ன ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி ஒன்றை ஃபார்ம் பண்ணிட்டு செய்யக்கூடிய பாசிபிலிட்டிஸை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தது எங்களோட மெயின் ப்ராப்ளம்ல ஹியூமன் ரிசோர்ஸ். அந்த ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி மொபிலைஸ் பண்றது, எஸ்பெஷலி டிஎஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆஃபீஸில் வேலை செய்யற ஸ்டாஃப் நீங்கள் இதுக்குள்ள இன்கோபரேட் பண்ணலாம். என்னுடைய அவையோடு நாங்கள் எப்படி அதை செய்யறதுக்கு தொடங்கலாம்ன்ற ஒரு விஷயம் கதைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் கூட இந்த ஸ்கூல் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் அல்லது ப்ரிவென்ஷன் எப்படி செய்யலாம்னு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரெண்டோடையும் எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றது என்றது டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். எஸ்பெஷலி இந்த சூசைட் அட்டம் பண்ணினாக்களை ஃபாலோ பண்றதையாவது உடனடியாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறோம். இனி மற்றதுகள் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யலாம். இது தனியா எங்களோட மட்டும் சம்பந்தம் இல்லாத விஷயம். அது சொசைட்டி ஆஸ் அ ஹோல் அதை நாங்கள் அதுல இதுவும் மிக முக்கியம். நல்லது. மற்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்களோட பிரதேசத்துக்கான ஒரு ஸ்டடீஸ் இல்லைன்றது மிகவும் கால தரக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு யாழ் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் இப்படியான இறப்புகளை என்ன காரணம்ன்று நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணாமல் நாங்கள் இந்தியாவின் ஸ்டடியில் தான் இன்னும் தங்கியிருக்கிறோம் என்பது கவலை தரக்கூடியதாக இருக்குது. அதற்கான ஏதாவது முயற்சிகள் இருக்கிறதா இப்பொழுது? நீங்கள் இப்போ இறப்பு நடந்தால் என்ன கொரோனர் ஆஃபீஸில் ஒரு விசாரணை நடக்கும் இங்கே என்றால் அதை பற்றி முற்றாக விசாரணை செய்வார்கள். அப்படியான விசாரணைகள் நடந்த ரிப்போர்ட்டுகளோ அல்லது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதோ அப்படியான ரிப்போர்ட்கள் எடுத்து அனலைஸ் பண்ணால் தான் இதற்கான காரணங்கள் தெரிய வரலாம். மல்டிஃபேக்டோரல் நாங்கள் ரெண்டு விஷயம் செய்தனாங்க. இந்த சைக்காலஜிக்கல் ஆட்டோப்சி அண்டு அந்த டெத்துக்கு பிறகு போய் அந்த ஃபேமிலியை மீட் பண்ணி அது கூட நாங்கள் சில்ட்ரன், அதாவது அண்டர் 18 பிளஸ் இந்த மெட்டர்னல் சூசைடுன்னு சொல்லப்படுற அந்த பெருகால உயிர்வாய்ப்புகளுக்குமான அந்த சைக்காலஜிக்கல் ஆட்டோப்சி செய்யக்கூடிய இருந்தது. அப்ப அதுகளுக்கு போக வேண்டிய வரைக்கும் அந்த ஃபைண்டிங்ஸ் என்ன பெரிய அளவுல செயல்பட்டா அதே ஒரு இதா எடுக்கலாம். அப்ப அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். மற்றது இது கொஞ்சம் ஒரு இதுக்குள்ள இதுகளுக்கு பின்னாலே என்ன காரணிகள் இருக்கலாம்ன்றதும் தெரியல. இப்ப நாங்கள் கொஞ்சம் ஏன் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம இருக்கிறோமோ அல்லது இது இந்த ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்கிறது என்னன்னு எனக்கு விளங்கையில சில அந்த சமூக அரசியல் பின்னணிகளும் இது காரணமா அமையலாமோன்னு யோசிக்கிறேன். இல்லை, யாழ்ப்பாணத்தின் சனத்தொகை இப்போ நான் நினைக்கிறேன் 7 லட்சம் 8 லட்சத்துக்குள்ள இருக்கல. 25 டெத் 1 லட்சம் சொன்னால் கிட்டத்தட்ட
150 டெத்துக்குள்ளே தான் ஒரு வருஷத்துக்கு வரப்போகுது. அப்போ நாங்கள் இது பெரிய தொகையை பற்றி நாங்கள் கதைக்கல, சிறிய தொகை தான். இதை நான் எங்களுக்கு இப்ப இதன்படி பார்த்தா 40 per 100,000. ஓ கிளம்பு சவுத்துல 15 per 100,000. வடக்கு கிழக்குல கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 30க்கு 40 கிடைக்கும். ஓ அப்படி பார்த்தாலும் நான் பெரிய ஒரு நம்பரை பற்றி கதைக்கல தானே. இப்போ இதில் ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கிறதும் ஒரு முக்கியமான அந்த உங்களோட இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் அஜெண்டாவில் இருக்கிறதா அப்படியானது? அதான் இந்த டிஎஸ் ஆபீஸ்ல உள்ள ஸ்டாஃபை கொண்டு இப்ப இந்த இதுக்குள்ள நடந்த ஒரு 90க்கு 85 பீப்புள் அந்த டெத் அவருக்கு அனலைஸ் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்கோம். அப்ப அதுக்கு ஸ்டாஃபை மொபிலைஸ் பண்றதுக்கு தான் கவர்னர் ஒரு பிளான கொடுத்திருக்காரு. அப்ப அவன் டிஎஸ் ஆபீஸுக்குள்ள எடுத்து அதை செய்யறதுக்கு அப்ப அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும் நினைக்கிறேன். இப்போ இந்த அண்மையில் கூட சிறுவர்கள் ஒரு இணை இந்த ட்வின்ஸ் வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் அப்படியானதில் வந்து நீங்கள் அந்த பாடசாலையோடையும் சிலவளை இன்கொயர் பண்ணலாம். மற்றது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நடந்தால் யூனிவர்சிட்டியில் அப்படியான தகவல்களை நீங்கள் திரட்டுவது நல்லா இருக்கு. மெயின் பிரச்சனை வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு சின்ன மெயின் ப்ராப்ளம் என்ன, இப்ப உங்களுக்கு கிளினிக்கல் சர்வீஸ் வழங்குற ஆட்களே அதையும் செய்ய வேண்டிய ஒரு அவல நிலையிலே இருக்கிறோம். கிளினிக்கல்ஸ் வந்து நான் தான் அந்த மெட்டர்னல் சூசைட் சைக்காலஜிக்கல் ஆட்டோப்சி 10 கிட்ட போனேன். அப்ப அது வந்து வேற லெவல்ல செய்து வரணும். அதுக்குரிய சில ஏற்பாடுகள் செய்யணும். இல்லாட்டி அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு மெயின் இஷ்யூவா இருக்குது. அப்ப எப்படி ஹியூமன் ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்றதை பற்றி தான் இப்ப அவரு யோசிச்சு கொண்டிருக்கோம். அவைய ட்ரெயின் பண்ணணும். ஹைலி சென்சிட்டிவ் இஷ்யூ. பீப்புள் சில பேர் போய் இப்ப இந்த ஃபாலோ பண்றவைய நாங்கள் சூசைட் அட்டம் மாக்களை ஃபாலோ பண்ண விடைக்கு அவை போய் அங்க சூசைட் பண்ணது யாருன்னு கேட்டுக்கொண்டு போனா சூசைட் முயற்சி செய்தான்னு போனா அது இஷ்யூவா போயிடும். அப்ப அதை கையாளுறதுல நியாயமான சிக்கல் இருக்குது. இப்போ யாழ் பல்கலைக்கழகத்தில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு தானே, அவரெல்லாம் நீங்கள் ஏதாவது இதில் இன்வால்வ் பண்ணிருக்கீங்க? அவைகள் ஒருத்தரும் சீரியஸா அடுக்க இல்லைன்றதான் இந்த கருத்து. ஒருத்தருமே ஒரு பெரிய சீரியஸான இல்லை. டெங்குல 3 பேர் சாகிறது 4 பேர் சாகிறது மாதிரி ஒரு 40 பேர் சாத்தாலும் அந்த பெரிய சீரியஸ்னஸ் இல்லை. அதுக்கு இந்த ஒன்றில் சமூகம் மறத்து போயிருக்கணும் அல்லது சமூகம் வேற விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இருக்கணும் அல்லது அப்படி ஏதோ இருக்கணும். இல்லாட்டி அந்த வந்து நேச்சுரலா எல்லா பக்கத்தாலும் இதுக்குரிய முன்னேற்பாடு நடக்கணும். இது ஹெல்த் செக்டர் இஸ் ஒரு பகுதி. மற்றது இந்த இங்கே நான் சமரட்டன் லைன்ஸ் சொல்றது ஏதாவது ஒரு சூசைட் திங்கிங்லால் உடனே ஒரு டெலிஃபோன் அடித்து கதைக்கிற மாதிரி உங்களையும் ஒன்றில் பல டெலிஃபோன் லைன்கள் இருக்குதுன்னு சொன்னார்களே, அந்த லைனை எடுக்கிடம் இல்லை. அதை கண்டக்ட் பண்றதுக்குரிய அளவுக்கு அந்த அவேர்னஸ், ஒரு ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியரை ஒரு தங்களோட ஒரு ஸ்கில்ல எடுக்கிறது, அப்படி கொஞ்சம் விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். அது பெருசா சக்சஸ்ஃபுல்லா போகாதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. அதை பற்றி ஏதாவது ஆடிட் செய்திருக்கணுமா? அவங்கள கண்டாக்ட் பண்ணது யூசர்ஸை பற்றி ஹாஸ்பிட்டல் பேஸ்டாக இருக்குது, என்ன ப்ரொவின்ஷியல் லெவல்லையும் இருக்கு, ஒரு 4-5 இருக்குது. இங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து கொண்டு தொடங்கினா 4-5 தான் முடியுது. ஒன்று ஒழுங்கா இருக்கிறத விட 4-5 தான் எல்லாத்திலும் வந்தோடனே அதோட இம்பார்ட்டன்ஸும் குறையுது. இப்போ உண்ட ஆர்டிஹெச்எஸ் நேற்று நேம் என்ற ஒரு ஹாட்லைனை நாங்கள் கொஞ்சம் ஒன்றை பாப்புலர் ஆக்குவோம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனா இதுல மிக முக்கியமானது நான் வேற நாடுகள்ல சூசைட் ப்ரிவென்ஷன்ல இந்த சோசியல் மீடியாவையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் ப்ரிவென்ஷனுக்கு. அல்லது டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இப்போ தனிய போய் பார்க்கறதுக்கு ரிசோர்ஸ் குறைவேண்டா, போனு கூடாக டெக்ஸ்ட் பண்ணி அவையோட கனெக்டடா இருந்து அவைகிட்ட கேட்கறதும் செய்யலாம். அதை பற்றியும் கொஞ்சம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படியே இருக்கிறோம் மூமெண்ட். நல்லது. நாங்கள் எங்களுடன் இன்றைக்கு சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் இணைந்திருக்கிறார்கள். நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் தயாசோமசுந்தரம் இணைந்திருக்கின்றார். பலர் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் இருந்தும் கருத்துக்களை நாங்கள் கேட்போம். அவர்களோட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கட்டும். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா?
அதுல டீச்சர்ஸ் பங்கு என்ன சூசைட் ப்ரிவென்ஷன்ல டீச்சர்ஸ் என்ன செய்ய வேணும்? அதான் டீச்சர்ஸையும் சென்சிட்டைஸ் பண்ண வைக்கிறது ஒரு கஷ்டமா தான் இருக்குது. அதுக்கு பெருசா அவை 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 இந்த விஷயத்தின் அந்த ரியல் அந்த தாற்பயத்தை விளங்கி அதை இன்டர்வியூன் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. அவை கவுன்சிலிங் என்றாலும் அது ஒரு ஸ்டிக்மா. இப்ப கவுன்சிலிங்னு சொன்னது இப்ப ஒரு ஸ்டிக்மாவா போயிட்டு, நாட் ஓன்லி இப்ப சைக்காட்ரி, கவுன்சிலிங்கும் ஸ்டிக்மாவா போயிட்டு. இனி அதை மாத்துறதுக்கு இப்ப கைடன்ஸ் அப்படி இப்படின்னு தொடங்கி அந்த 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 கன்செப்ட விளங்கி கொள்றதுக்கு அவையால கஷ்டமா இருக்குது. இன்னும் தெரிய நான் இல்ல 4-5 பிரபலியமான பள்ளிக்கூடத்துக்கு போனா பேசிக் ஒரு எம்பத்தைஸ் பண்ற கெப்பாசிட்டியோ, ஒரு ஆளுக்கு ஒரு கிரைசிஸ்ல பிள்ளைகள் இருக்குமெண்டா எப்படி சப்போர்ட் பண்றதோ அல்லது ஏர்லியா எப்படி டிடெக்ட் பண்றன்றது அவைக்கு இன்னும் சரியா இல்லை. அப்ப அது ஒரு பெரிய அளவுல அவைய அவேர்னஸ் பிளஸ் ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது வந்தா தான் அது கொஞ்சம் அந்த கன்ட்ரிபியூஷன், அது முக்கியமான கன்ட்ரிபியூஷனா இருக்கு அது இருந்தா. ஆனா ஒரு ஃபியூ பீப்புள் அம்மா அப்பாவுக்கு தங்களோட பிரச்சனையை சொல்லாத ஆக்கள் டீச்சர்ஸுக்கு சொல்லி டீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் என்னுடைய யூனிட் இந்த அரும்புகள் ரெண்டு சிறுவர் உடல்நல பிரிவுக்கு பல டீச்சர்ஸ் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் தாங்களே வருகிறோம். அப்ப அதை நாங்கள் ஓபிடிக்குள்ளாக போகாம நேரடியா வரக்கூடியதா வச்சிருக்கிறோம். ஆனா அது ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற சைக்காட்ரி யூனிட்டுக்குள்ள உள்ள யூனிட் தான். பட் அட்லீஸ்ட் அந்த யூனிட்டுக்கு வாரது கொஞ்சம் ஒரு லெஸ் ஸ்டிக்மடைஸ் பண்ணப்பட்ட ஆக்கள் வருகிறோம். அப்படி வரையில சில டீச்சர்ஸுக்கு போய் பிள்ளைகள் தங்களுக்கு நடந்தது சொல்லிடும், பேரண்ட்ஸுக்கு சொல்ல பயத்துல. டீச்சர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ். நாங்கள் அதை ஒருக்கா ட்ரெயின் பண்ணணும். அப்ப அதுக்காக தான் நாங்கள் இந்த முறை அந்த நாளைக்கு நாளாண்டுக்கு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட பர்சனலா இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆக்கள் கதைக்கிறதுக்கு முடிவு செய்திருக்கோம் இந்த இஷ்யூவை. நான் எப்படி பாடசாலைகள்ல நீங்கள் எப்படி சைக்காலஜிஸ்ட் ஒன்று இல்லையா? இங்கே என்றால் ஒரு பெரிய பள்ளிக்கூடங்கள்ல சைக்காலஜிஸ்ட் இருப்பினும் ஒரு ட்ரெயின். நான் நினைக்கிறேன் சாந்தி நீங்க சொல்லலாம். சார் நான் என்ன பேர் தர்ஷினி, நான் இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து கதைக்கிறேன். ஸ்கூல்ஸ்ல சைக்கோ சோஷியல் கவுன்சிலர்ஸ் டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு இருக்கணும். ஆனா என்ன இஷ்யூன்னு சொன்னா அவங்க வேற சப்ஜெக்ட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி கதைச்சு கொண்டு போயினேன். இந்த கவுன்சிலிங் என்ற விஷயம் அங்க தனியா அதை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியல. இங்க கன பேர் இருக்கணும். நாங்கள் அதான் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் கூடாக அவையே அந்த வேலையை செய்ய பண்றதுக்கு முதல் நாங்கள் ஒரு முயற்சி செய்கிறோம். அதோட ஒரு முழு டீச்சர்ஸையும் கம்ப்ளீட்டா ஒரு அட்லீஸ்ட் இந்த ஸ்கில்ஸை எல்லாருக்கும் கொடுக்குறதும் முக்கியம். ஏன்னா டீச்சர்ஸ் என்ன செய்யணும் சில கூட அடிச்சு போட்டு அப்போ கவுன்சிலிங் ரூம் போகணும்னு சொல்லுதாங்க. அப்ப அப்படி செய்யலாதானே? அப்ப நீங்கள் கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத சொல்றது நான் நினைக்கிறேன் இன்னொரு லெவல். அப்ப அதையும் கவுன்சிலிங் பேரையும் மாத்தி இந்த வேலையை ஒழுங்கா செய்ய விடுறதன் மூலம் ஏதாவது செய்யலாமோன்றத அடுத்த எங்களோட மீட்டிங் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். மற்றது நான் இங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இந்த ரூட் காஸ் உண்மையா பேரண்ட்ஸுக்கு நாங்க கூட கொடுக்க வேண்டி இருக்கு. மற்றது பிள்ளைகளுக்கு மனம் விட்டு கதைக்கிறதுக்கு தனியா பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மனம் விட்டு கதைக்கிறதுக்கு ஒரு ஆக்கள் இல்ல, ஒரு நம்பிக்கையான ஆக்கள் இல்ல. மேபி எங்களோட சமூகத்தோட கட்டமைப்பு இல்லாம போனதும் ஒரு ரீசனா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பேரண்டிங் ஒரு பெரிய வாஸ்பீல் ஆனே. பேரண்டிங் டுவர்ட்ஸ் ஃபேமிலி வெல்பீயிங் ஆர் ஃபேமிலி வெல்னஸ்க்கான பேரண்டிங், அதோட பேரண்டிங் டு பிரிவென்ட் சூசைட் என்ற ஒரு ஸ்பெசிபிக்கா போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ஹைக்கு போனவரை அது யங் பீப்புள் டெத்ஸ் கூடியதால. நல்லது. சாந்தி, எல்லோருக்கும் வணக்கம். சிவதாஸ், உங்களை கண்டது மிக்க சந்தோஷம். நீங்க நல்ல உங்களோட பிரசன்டேஷன் வாஸ் எக்ஸலன்ட். நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த ஸ்ரீலங்கால இருந்து கதைச்ச லேடி சொன்னது மிக்க இம்பார்ட்டன்ட். அதோட நீங்களும் சொன்னீங்க இன்க்ரீஸ் த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இருக்குது, நடக்குது, அங்க ஹெல்ப் உதவி இருக்கிறது என்றது அநேக பேருக்கு தெரியுது இல்ல. அப்ப அவ மனதுக்குள்ள வச்சு கொண்டு மன அழுத்தம் அதான் கடைசியில
சூசைட் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த இன்க்ரீஸ் அவேர்னஸ் இப்ப நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்டு கவர்மெண்ட்ல எவ்வளவு பேருக்கு இங்க இருக்கிற ஆக்களுக்கு தெரியுது. எனக்கு தெரியும். இந்த டெலிபோன் நம்பர் இஸ் 1926. எனி டைம் யூ கேன் கால். எந்த நேரம் கால் பண்ணலாம். தமிழ்ல, இங்கிலீஷ்ல, சிங்களத்துல எனி டைம் கால் பண்ணா உங்களுக்கு உதவி இருக்கும் என்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதோட சிசிசி என்றும் இருக்குது. நாங்கள் அதுல இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் அவேர்னஸ். இப்ப அந்த கதைச்ச லேடி சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ் இப்ப இங்கிலாந்துல, நான் இங்கிலாந்துல தான் இருக்கிறபடியா சொல்றேன். உதாரணத்துக்கு நாங்கள் அபியூஸ், வன்முறை, அதை ஒரு சப்ஜெக்டாக படிப்பிக்கணும். வன்முறை என்றால் என்ன, வன்முறை தெரிஞ்சால் என்று சொல்லி அந்த கிளாஸ் லெசன் முடிய எத்தனை பேர் டீச்சர்ஸ் ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு கதைக்கணும். எனக்கும் இப்படி நடக்குது, இது வன்முறையோ என்று கேட்கணும். ஏன்னா அதை பற்றி கதைக்கிறதுக்கும் அதுவும் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி, அபியூஸ் வன்முறைகளை பற்றி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி வச்சால் அது பிகம் நார்மல். அது இப்படி மற்ற இடங்கள்லயும் நடக்குது, எனக்கு நடக்கிறது ஒரு விசேஷம் இல்லை, அதுல எல்லா இடங்கள்லயும் நடக்குது, அதுக்கு உதவியும் இருக்குது என்று அந்த பிள்ளைகளுக்கு பாடம் மாதிரி சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தால் அதுகள் பிறகு போயிட்டு வீட்டுல சொல்லுதல். இந்த ஊர்ல சொல்றது நடக்கிற, அப்பா நீ செய்தால், அம்மா நீ செய்தால், நான் சோசியல் ஒர்க்குக்கு இப்ப ரிங் பண்ண போறேன் என்று சொல்லி அத நிப்பாட்டினம். அத நிப்பிட்டிருந்த பட் முதலே முறிக்கினம் என்று அது நடந்து கொண்டு நீங்கள் வடிவா சொன்னீர்கள். அந்த வன்முறையும் ஒரு காரணம் தற்கொலை செய்யறதுக்கு ஆக்கள் சொன்னது. அதை வடிவா சொன்னீர்கள் சிவதாஸ். மற்றது நீங்க மனநோயை பற்றியும் சொன்னீர்கள். அதோட இப்ப நாங்கள் கதைக்கு தான் சொல்றேன். எங்களோட டயஸ்போரா இப்ப அந்த வீரகேசரி பத்திரிகையில வந்தது. எங்கட ஊரில எப்பவும் தற்கொலை நீங்க சொன்னது வடிவாக சொன்னீர்கள் கூடுதலாக இருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் தான் செகண்ட் ஹையஸ்ட். ஸ்ரீலங்கா இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ஃபார் சூசைட், நெக்ஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா, செகண்ட் சவுத் கொரியா. வடிவாக சொன்னீர்கள். அது எப்போ தொடங்கி இருந்தது. இப்ப அந்த வீரகேசரி பத்திரிகையில வந்த உடனே எல்லாரும் இங்க இருக்கிற டயஸ்போரா அட என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளவு அவைக்கும் அவேர்னஸ் இல்ல, தெரிய இல்ல. அது நடந்து கொண்டே வருது, இன்னும் கூடுதலாக வர்றதுக்கு அதுவும் ஒரு என்று. அப்ப அதுக்கு உதவி செய்யறதுக்கு நான் உங்களுக்கு தெரியும், நாங்க தமிழன் என்ற ஒரு ஆளை உங்களோட போட்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கா யூகே ட்ராமா குரூப். அவருக்கு உங்களோட வந்து பழகுறார், கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் பழகி 2 நாள் 3 நாள் கம்யூனிட்டியில ஒர்க் பண்றார். அப்படி காசை நாங்கள் அப்படியான உதவியை செய்யறதுக்கு பாவிக்க வேணும் மொழிய. மற்றது சும்மா காசு கொடுத்து லேசி ஆகினம் எங்களோட ஆக்கள் கொடுத்து யூத்துக்கு நீங்கள் வடிவாக சொன்னீர்கள். இளந்தாரிகளுக்கு வேலை இல்லை, படித்து பெரிய பட்டம் டாக்டர், அது டென்டிஸ்ட், அதில் தேவையில்லை இன்ஜினியர். இளந்தாரிகளுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துல எப்படி அந்த வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ கூட்ட வேணும். அப்பதான் இதுகளுக்கு குறையும் என்று எந்த ஒரு எண்ணம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யங் பீப்புள் இல்லாதபடியால் தான் அவ ஆல்கஹாலும் ட்ரக்ஸையும் எடுக்கணும். மற்றது ட்ரக்ஸ் என்று வாரது இப்ப கவர்மெண்ட் இப்ப கொஞ்சம் கூடுதலாக அதை கட்டுப்படுத்தினோம். மன்னாருக்கு வந்த உடனே அங்க இருக்கிற ஆர்மி பீப்புள் ஆர்மி வெஹிக்கிள்ஸ செக் பண்ற இல்ல, அப்ப அப்படியே கொண்டு போகுது யாழ்ப்பாணத்துக்கு. அதுல இருந்துதான் எங்களோட யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் a lot of drugs. அதுகளையும் நாங்கள் செய்ய வேணும். ஆனா நடக்குது. நான் ஒன்று சொல்றேன், எங்களோட யூகே ஸ்ரீலங்கா ட்ராமா குரூப் இப்ப யங் வல்னரபிள் பீப்புளுக்கு மென்டாவும் உதவும் பிடிச்சு சாஃப்ட் கிரிக்கெட் என்று படிப்பிச்சு அது மூலமாக ஒரு மென்டோரும் ஒரு கோச்சையும் வச்சு அது தடுக்கிறதுக்கு வேலை மற்ற நேரங்கள்ல மனதை வேறு வழியில
திருப்புறதுக்கு பார்க்கிறோம் என்று அதை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். கடந்த கைகள் போட்டிருக்கிறார்கள், அப்ப நான் மிக்கம் சொல்லல. ஆனா சிவதாச உங்களை கண்டது மிக்க சந்தோஷம். நீங்க அங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வேலை செய்றீங்க, எங்களுடைய சமுத்தானையில இருந்து தமிழன் என்று உங்களோட வந்து வேலை செய்யற, அது மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி 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 மேடம். நன்றி. அடுத்தது ஆரணி பாலசிங்கம். ஹாய், தேங்க்யூ அண்ணா. ஹாய் டாக்டர் சிவதாஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, we have met in 2012 and 13 women in needல வேலை செய்யற டைம்ல. So it's very nice to see you. I'm back here இப்ப. So my background is into trauma and my specialty is in trauma, and current doctoral research is also looking at intergenerational trauma among Sri Lankan Tamil population in the UK. So நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள்ல எனக்கு ஸ்டாண்ட் அவுட் பண்ணின ஒரு விஷயம், உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த நார்த் அண்ட் ஈஸ்ட்ல 30 to 40% compared to the rest of the country. And அதுலயும் அந்த இன்னொரு few articles வந்திருந்தது which I was reading. Central after the war, central provincial suicide rates எல்லாம் சரியா குறைஞ்சிருக்குது. Whereas other parts of the Sri Lanka it is reducing, but north and east it is increasing. என்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி multifaceted issues wherever it's institutional, structural, community, familial, and also intergenerational is also there. So there's several factors. And அதுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி இப்ப புதுசா வரது social media issues இருக்குது. Harassment is starting in so many different ways also. Online harassments இருந்து நிறைய நடக்குது. So எனக்கு I had a few questions, doctor. இப்போ உங்களுக்கு கிடைச்ச சோஃபா அந்த நீங்க பார்த்த அந்த 80 people சும்மா ஒரு சாம்பிளா நாங்கள் எடுத்தா, அதுல ஜெண்டர் வைஸா மேலா ஃபீமேலா கூட எந்த ஏஜ் குரூப்ல யூ ஹேவ் சீன் கூட நடக்கிற மாதிரி? நடந்து கொண்டிருக்கு, பட் கூட யங் பீப்புள். ஓகே, யா, 6, 7, 8 people or old people 78 யாக்கெல்லாம் செய்திருக்கிறோம். okay, கூட young people. Female ratio is definitely almost equal. Okay, compared to best marry 3:1 or 4:1 இல்ல 1:1 மாதிரி தான் இருக்குது. okay, அது நினைக்கிறேன் சவுத் இந்தியா and இந்தியாவும் அப்படிதான் இருக்குது. possibly, but the point is, even in the இங்க நாங்க இப்ப யூகேல பாக்குற நேரம் also we're seeing a lot of young suicide deaths. So one of the things is in the intergenerational trauma and வார நேரம் நாங்க so many generations of இதுக்கு பிறகு epigenetic issues are there. Neuroscience படி பார்த்தா already எங்களோட nervous system is in a very heightened state. ஒரு சின்ன issue is enough for us to இது பண்றதுக்கு. So what you're saying is right, but prevention needs to come from, because நாங்க வேலை செய்ததாலையும் சொல்றோம், நாங்கள் போய் நாங்கள் ஒன்று தொடங்குறோம், நாங்கள் ஒன்று செய்யறோம்ன்றதை விட ஆல்ரெடி இருக்கிறதொன்றை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ற strategy is much better, because you are working with the நீங்க சொன்னீங்க with the government sectors and அவியலை strengthen பண்றது, teachers strengthen பண்றது, all those things. I think that is the best idea, but research was something I was interested in. அந்த தரவுகள் இல்லாததுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு ரீசர்ச் செய்ய விரும்பினா, let's say with secondary data, already நீங்கள் you can collect some coronary data, நாங்கள் அதை வச்சு ஒரு ரீசர்ச் செய்ய போறோம்னு சொன்னா இங்கே இருந்து கொண்டு what sort of facilities are available and who do we approach and how can we do that? அதாவது நீங்கள் இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல நான் நினைக்கிற பெரிய டேட்டாக்கள் இருக்கிற மாதிரி தெரியல. இது போலீஸ் அல்லது ஜிஎம்ஆர் தான் எங்களோட டேட்டா இருக்குது. மற்றது சைக்காலஜி, ஆட்டோப்சி எல்லாம் ஃபேமிலி ஹெல்த் பியூரோவுக்கு தான் அனுப்புறது. அப்ப அதை நீங்கள் வெளியில காட்டுறது அவைக்கு நேரம் அனுப்புறோம். அப்ப அது அந்த ஃபேமிலி ஹெல்த் பியூரோவோட அது சென்ட்ரல்ல இதுதான் அது கண்ட்ரோல் பண்ணப்படுது. லோக்கலா சும்மா நம்பரை மட்டும் தான் போடினோம். அந்த எவ்வளவுக்கு அதை வெளிப்படுத்தலாம்ன்றதுல ஒரு இஷ்யூ இருக்குது. அது ஹையர் லெவல்ல அது நான் டீல் பண்ண வேண்டி வரும். Exactly, or maybe through a university perhaps நாங்கள் ethics approval எடுத்து அந்த மாதிரி தான் போக வேண்டி வரும் data collection, because it's not easy. நாங்கள் அதை செய்யறதும் சும்மா போய் தரவுகள் கலெக்ட் பண்ணலாம்ன்றதும் it's not easy, என்ன டாக்டர்? Yeah, so that was the other thing I was thinking. And the other thing I wanted to tell you is in the helplines எல்லாம் இருக்குது, these people are there. நான் அங்க ஒர்க் பண்ணி all these helplines were there. ஆனா என்ன பிரச்சனைண்டா, நீங்க ஒரு ஹெல்ப்புக்கு கால் பண்ணினா அதுக்கு பிறகு என்ன லெவல் ஆஃப் சப்போர்ட் கிடைக்குதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், if a person is calling, let's say I am being harassed by somebody online and சொன்னா young people க்கு நடக்குது, I am being threatened பண்ணினம், harass பண்ணினம் என்று சொன்னா அது போலீஸுக்கு கொண்டு போய் போலீஸால ஒரு ஆக்ஷன் எடுக்கிற லெவலுக்கு இங்க யூகேல எஃபெக்டிவா நடக்கிற மாதிரி அங்க நடக்காது. So அதால people அதை ரிப்போர்ட் பண்ணவோ ஹெல்ப்புக்கு கேட்க போறது also they very reluctant. அதோட stigma is also one of the reason. 100%. அதனால என்னன்னா
சில பேர் வந்தோடனே டக்குன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் உடனே அப்படியே நேரம் வரலாம். ஓபிடி போய் அவர் போகாம டிரெக்டா வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் இப்ப ஓரளவுக்கு அதை ஏற்பாடு செய்து வச்சிருக்கோம். ப்ராப்ளம் இருக்கு, டெலிபோன் காலோட இருக்கிற நேரம் ரிஃபர் பண்ணலாம். அந்த நார்மல் பாத்துக்கு போகாம. எவ்வளவு கான்ஃபிடென்ஷியலா இருக்கும் டாக்டர் அதுக்குள்ள இந்த பாத்துக்குள்ள வாரண்ட்? will people get to know வந்திருக்கணும், ஹெல்ப் கேட்டிருக்கணும், போயிருக்கணும், டாக்டரை சந்திச்சிருக்கணும், அந்த மாதிரி? அது நான் வைக்கிறேன். அதுக்குரிய பெரிய இடமில்லை. இது காமன் பிளேஸ் தானே. That's the problem. ஆக்சுவல் ஸ்பேஸ் இல்ல தானே. ஆக்சுவலி இது வந்து நான் தான் யோசிச்சு கொண்டிருக்கேன். இது ஒரு வெளியில ஒரு ட்ராப்பிங் சென்டர் மாதிரி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல் ஒரு கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட இடம் நம்ம போனது தெரியாத மாதிரியும் மெயின்ல சூசைட் இல்லாம கிரைசிஸுக்காக இவன பேரண்டல் கிரைசிஸ் அப்படி எல்லாத்துக்குமான ஒரு இடமா இதை மாத்தினா நல்ல பண்ணதான் நாங்கள் அடுத்ததா யோசிச்சு கொண்டிருக்கோம். அப்படி ஒன்று செய்தா அதுக்குரிய அந்த டெலிபோனை நாங்கள் என்ன கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணி போட்டு அதை கனெக்ட் பண்ணலாம் அப்படி யோசிக்கிறேன் எங்களோட யூனிட்டோட தான். Yeah, and the language, and the language and the sensitivity of it and all of that is very important, no? So inge or app irukku, because the other thing is if we want to do something like IT sectors kana per rikkina avilta maybe nangal apdiyan or app irukku, something that's called Stay Alive app and solli. So and the app oda akalku text pandradhu more safe feel pannuvenam, especially young people padiya. appo adu oruka nanga try panni paakalam pannina nallam enda adha nan indha murai solranga மீடியா கூட போறேன் எல்லா யங் பீப்புளும் அதை வச்சிருக்கிறேன். இப்ப அது எக்ஸாக்ட்லி அது அவன் அஃபேர்ஸும் ஸ்டார்ட் பண்ணப்படுது அது கூட செய்யலாம். Exactly. So maybe that is another way, especially நீங்கள் சொன்னபடியா majority of them are young people and சொன்னபடியா நாங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்றது கஷ்டம். பட் இதுல மேபி early intervention through schools led early detection, ஒரு ஆள் கொஞ்சம் abnormal பிஹேவ் பண்றார், aggressive பிஹேவ் பண்றார், சடனா சைலண்டா போயிட்டா, சடனா missing a lot of schools, அந்த மாதிரி இந்த early detection இருக்கலாம். And then perhaps strengthening the teachers on awareness கொடுக்கிறது and what not, and maybe the app அது அப்ப இல்லாடம் போட்டாலும் அது அந்த அப்ல பின்னால நாங்க ப்ரொஃபஷனல்ஸ் வச்சாலும் பிரச்சனை இல்ல கைட் பண்றதுக்கு. என்னட்ட கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ டு அட்ரஸ் என்று சொன்னா என்ன பொறுத்தவரை ஜெஃப்னால இருக்க மெயின் இஷ்யூ வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. ஆமா, ஃபேமிலி இஸ் டிஸ்ஃபங்க்ஷனல். Yeah. அது டியூ டு வயலன்ஸா இருக்கலாம், டியூ டு அகாடமிக் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா இருக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் டு டிஸ்க்ளோஷர்ன்றது அடலசன்ஸுக்கு இல்ல இப்ப ஃபேமிலியில. அண்ட் தேர்ஸ் நோ சப்போர்ட் சிஸ்டம் இந்த ஃபேமிலிக்குள்ள. ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி என்றதுதான் நான் சொல்றேன் மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமா எனக்கு தெரியுது. நாங்கள் என்ன செய்யணும், பேரண்டிங் டுவர்ட்ஸ் ஒரு ஃபேமிலி வெல்பீயிங் அல்லது ஃபேமிலி வெல்னஸ் அப்படி ஏதாவது ஒரு பேரண்டிங்க கொண்டு போய் அதை செய்யறது ஒரு மெயின் இன்டர்வென்ஷனா இருக்கலாம்னு நான் நம்புறேன். Can we do perinatal இப்ப அந்த பிரெக்னன்ட் ஆகி வார ஆட்கள் அந்த அதுல பிடிச்சு can't we work with the trauma? அது செய்யறேன். எமோஜி லெவல்ல ஒரு எமோஜி ஆட்கள் எல்லாம் அதை இப்ப செய்யலாம். இப்ப நீங்கள் ஆன்டினேட்டல் கிளினிக்ல அந்த அது கொஞ்சம் செய்யலாம். ஓகே, அது அதுல நடக்குது. பட் அது ஒரு மதர்ஸ் கிளப் இருக்குது. நான் என்ன சொல்றேன்டா, ஒரு ஆட்களுக்கு அந்த பேரண்ட்ஸும் காலையில எழுப்பி நான் இந்த பிள்ளைய பழுதாக்கணும்னு பழுதாக்குறேன் இல்ல தானே, தெரியாம இருக்கு. அப்ப அந்த தெரியாம இருக்கிறத ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ஹாட்லைனே நான் கூட ஒரு பேரண்டல் ஹெல்ப் ஹாட்லைன் போட்டா நல்ல பண்றது என்னுடைய பர்சனல் வியூ. approachable. Thank you, Arani. Thank you. Professor Daya Somasundaram, your turn now. Thank you, Bhuvi. I just want to mention a few things. At the start of the talk, he was saying that rates on the program management did a lot of study. The rates were very high with world levels. But what has come now in the first 3 months, then I was going to connect numbers. You are calculating from 5 to 100, but actually the numbers are now showing 80 in the first 3 months. So that is about 320. The same thing continues.
And that is over Oiram Mukiam. 320 under it's almost like 50 now per 100. So that is a abaya body. It's a extremely warning. நாங்கெல்லாம் ஒரு சொசைட்டியை நாங்கள் மதிப்பிடுறாரு ஒரு நல்ல ஒரு measuring or suicide rate shows that there's something wrong with society at a social level when the rate is very high. So I think we have to take it very seriously. There being a lot of signs. A lot of people have pointed out the Tamil society in the north and east, north, Jaffna, to take that as an example. Recently, Dr. Agilan also was talking in Melbourne. Someone sleeper in the voice. It has not recovered. And within even the social sickness, and the family functioning, the extended family illness. The family is very relationship, the single parent, self-fault, violence, value, we are in a very bad state. I think this is a very early, of course, there have been many signs. So I think this is a wake-up call. Yeah. And prevention, I think, carried, I mean, he has carried the weight. He has many of the interventions. I just like to mention one. I think time also, I don't know, we all have much time. The social value system, old models, leadership, point of religious leaders, the good stuff, the good people are called the brain drain, the leadership. To rebuild the social values and the unconscious, so it that not looked upon as a negative. There is a certain amount of acceptance that even before the additional some perspective. After that has to be checked around. And that only the leaders and the writers, the poets, they have to create that kind of value system in society. For the parents and upbringing, other values can be inspired in the children. It's a big topic. That's contribution. Thank you. ப்ரொஃபஸர் உங்களோட லைன் கொஞ்சம் கிளியர் இல்லை. நீங்கள் உங்களோட தபோவனத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலாம், எப்படியான ஃபங்க்ஷன் அங்கே சில்ட்ரன்ஸு செய்கிறீங்கன்றது. தபோவனத்தில் நான் இப்போ ரிட்டையர் பண்ணிட்டேன். நம்ம one of the reasons I felt having such a high suicide rate is just an indicator of situation. Social health and why is this happening? Why is the alcohol rate so high? Why is there so much domestic violence? Why is there this dysfunctional families? And that kind of upbringing, that kind of thinking, values, gone. So one of the things I'm trying to do is to give the children a different taste. Maybe give a different experience. That society and home life and the parental care, all that doesn't have to be the way it is. Otherwise, they will end up doing the same thing. I don't know. It's an experiment. Professor Sriran was saying you're doing an experiment, but I think we have to start early. Start early. Schools is very important, but even before school, preschool, the preschool teachers, or parent and society. So society support system. I think the society can rebound. I mean, it has not recovered. It has been given a severe death blow. It has to get up and walk.
தேங்க்யூ. நாங்கள் அடுத்தது தேங்க்யூ ப்ரொஃபஸர். அடுத்து ராஜ் சிவநாதன் மெல்போர்னில் பாவம் இன்னும் நித்திரம் இல்லாமல் இருந்து இதில் கலந்து கொள்கிறார். ராஜ் சிவநாதன் தான் இதையும் ஒரு ஹைலைட் பண்ணி தொடங்கினதும் இந்த சூசைட் இதை. நன்றி ராஜ். ஓட்டியோ. Thank you, Dr. Pavi. Thank you, Dr. Sivadas. Your presentation is very nicely put. I think I have already contact panni on WhatsApp. I think I spoke to you last Sunday, and I don't want to go into the details. Like I said to you, I'm at the moment in the awareness create பண்றதுக்கு வேற மக்களோடையும் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். Number one is through the video reels. அதுக்கு தான் I think உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் Selection. He is working with me as some projects, so I'm sponsoring those projects. Alondu we have released it. The second one is I was thinking this in the alcohol and abuse and things like that. இந்த இது வந்த உடனே அதை நான் ட்ரிகர் பண்றதுக்கு தான் இது கேட்க உங்களோட கண்டாக்ட் பண்ண இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமிங் ஆர்கனைஸ் பண்ண இஸ் குட். அந்த நீங்க சொல்ற அந்த கான்ஃபரன்ஸோ இல்லாட்டி உங்களோட டிஸ்கஷன்ஸ் வரைக்க நீங்க யூ வெல்கம் டு கால். ஐ ஹவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் செலக்ஷன் டு உங்களை கண்டாக்ட் பண்ண. லைக் இப்போ நீங்களோட இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் செய்கிற நேரம் ப்ளீஸ் அவரை கான்டாக்ட் பண்ணி அவர் அந்த வீடியோஸ் எடுத்து like 35 minutes awareness program or 10 seconds, few seconds இந்த ரிலீஸ் செய்தால் அது யங்ஸ்டர்ஸ்ட்டை போய் ரீச் பண்ணும். அதே நேரம் நாங்களும் எங்களால் முடிந்த அளவு வேற வேற அந்த ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்சால் உங்கள் மூலமும் உங்களோட அதர் டாக்டர்ஸ் இந்த இதில் நடத்திக்க யூ ப்ளீஸ் டு கால் இம் எனி டைம் அண்ட் உங்களோட டைம்களை சூட் பண்ணி 1-2 அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்றத நான் அதை யோசிக்கிறேன். இந்த வீக் முழுக்க இந்த மீட்டிங்லயே போயிட்டுது. இந்த வீக் முழுக்க ஒரு மீட்டிங்கா போயிட்டு அப்ப நான் நெக்ஸ்ட் வீக் உங்களோட கான்டாக்ட் பண்ணக்கூடிய அதான் நீங்க என்னோட கான்டாக்ட் பண்ணலாம். செலக்ஷன் நீங்க எனி டைம் யூ கிவ் ஹிம் ஒரு few hours நோட்டீஸ் என்றாலும் அவர் இங்கே ப்ரோக்ராம் நடத்தினான்னா வருவார். மற்றது நல்லதை செய்யலாம். மற்ற இன்னொன்று டாக்டர் இந்த தமிழ் ஹெல்ப்லைன் மாதிரி இப்போ யூகேல நடத்துற மாதிரி இந்த தமிழ் ஹெல்ப்லைனையும் ஆஸ்திரேலியாவையும் சேர்ந்து அந்த ஹவர்ஸ் டிஃபரன்ஸுக்கு இன்னொரு வாட்ஸ்அப் நம்பரை போட்டு நாங்கள் ஒரு டெம்பரரியா ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதை பற்றியும் நீங்கள் யோசிங்க. நாங்கள் எங்களோட ரிசோர்சஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அண்ட் யூகே நாங்கள் இஃப் யூ கேன் அந்த வேலையும் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு நம்பரை போட்டால் இந்த குவிக் டேர்ன் அரவுண்டுக்கு செய்யலாம்ன்றதையும் யோசிங்க. நானும் கவர்னரோடையும் ஐ எம் இன் டச். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன் டச். நாங்கள் I think that the need is very important at the moment, and anyway, we'll talk later on. I'll give other people a chance. Thank you very much for your great work. We all appreciate you for your work. Thank you, Raj. Very useful. அடுத்தது நாங்கள் கிழக்குமானத்தை நாங்கள் நெக்லெக்ட் பண்ணல. ஜூடி ஜெயக்குமார் மட்டக்களப்பிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஜூடி, உங்களோட டைம். தேங்க்யூ வெரி மச் புவியண்ணன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் சிவதாஸ், ப்ரொஃப் மற்ற சாந்தியக்கா, ராஜண்ணன் எல்லாருக்கும். முக்கியமாக இதில் நாங்கள் கவலைப்படுற விஷயம் என்னென்னா, இந்த யுத்தத்துக்கு பிறகும் இந்த ப்ரீமேச்சுவர்ட் டெத், அதாவது வயதுக்கு முதல் வார மரணங்கள் இன்னும் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வர இல்லை. தற்கொலையாக இருக்கலாம், பீதி விபத்தாக இருக்கலாம், நீரில் மூழ்கிற ட்ரௌனிங்காக இருக்கலாம், அல்லது இந்த ஹார்ட் அட்டாக், கேன்சர்ஸ் எல்லாமே இளவயது மரணங்களை மிக கூடிய அளவில், அது வடகிழக்குன்ற ஒருபாடு இல்லை, கிழக்குலேயும் அதே தான். அதுவும் தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இதில் கூட இருக்குது. இப்போ கிழக்கில் சுவிசர் எடுத்தால் இந்த வருஷம் இந்த மாதம் வரைக்கும் 180 பேர்கிட்ட மரணமாக இருக்காங்க. அவ்வளோ பேரும் தமிழ் ஆக்கள். முஸ்லீம் ஆக்கள் சட்டம் பண்ணுவாங்க, ஆனால் செத்து போக மாட்டாங்க. 3 பேர் முஸ்லீம் என்று சொல்கிற பேரோட செத்துருக்குறாங்க. 3 பேரும் தமிழிலிருந்து கன்வெர்ட் பண்ண ஆக்கள். இதில் இந்த இது ஒரு மல்டிஃபேக்டோரியல். அதோட இது என்னென்று நாங்கள் இதென்னு சொன்னால் அது சோஷியல் ஃபேக்டர்ஸ்கள் இதில் எல்லாமே இருக்குது. இல்லை ஒன்று அந்த எஜுகேட்டர்ஸ் டீச்சர்ஸ் இதில் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த ரிஃபார்மிங் கட்டாயம் வர வேணும். ரிஃபார்மிங் ஒரு பாடம் அவங்களுக்கு உண்மையாக ஒரு பிஹேவியர் சயின்ஸில் வரணும். அவருக்கான ஹரணியாக்களையும் கண்ட நேரங்கள் நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டது, ஒரு பாடத்தை இவ்வளவு பாடங்களை படிப்பிக்கிறீங்கள், அவங்க முன்னுக்கே பிஹேவியர் சயின்ஸ் இப்போ இதில் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க என்றால் தங்களோட பிரச்சனைகள் என்னங்கான்றது, நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு
எங்கெங்கே தீர்வுகள் எடுக்கிறது இதெல்லாம்ன்றது. முக்கியமாக இந்த ஆசிரியர்கள் அவர்கள் என்னென்றால் இந்த கூட கவுன்சிலிங் டீச்சர்ஸ் என்று சொல்லி அவையில தான் நம்பிக்கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு பாடசாலை எடுத்தால் உதாரணத்துக்கு மைக்கேல்ஸ் எடுத்தால் 2500 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது 2 டீச்சர்ஸால் இந்த கவுன்சிலிங்கை செய்யலாது. அப்போ இங்கே பிரின்சிபல் எல்லாரும் செய்து நாங்கள் அவ்வளோ டீச்சர்ஸுக்கும் வந்து பேசிக் கவுன்சிலிங், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், இப்போ எந்த ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இல்லை இப்படி வரைக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாலே இன்டர்வென்ஷனுக்கு போயிடலாம். அப்படியான இதுகள் வந்து இப்போ சிவாசன் சொன்ன மாதிரி இப்போ ட்ராப்பிங் சென்டர் இப்போ இந்த தீரணியம் நாங்கள் இங்கே நியூரோ டெவலப்மெண்ட்டுக்கு வச்சிருக்கிறோம். அது இப்போ தெரப்பியூட்டிக் சென்டராக மாற்றி அங்கே கிட்டத்தட்ட 10 டீச்சர்ஸை நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட 2 வைஃபும் ஒரு பிஹேவியர் தெரப்பிஸ்ட். என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பிள்ளைகளுக்கு மேலே அதுகள் சாதாரண எங்களோட விடுதிகளுக்கு வராதுகள், உள்ள நல்ல விடுதிகள் இதுகளுக்கு வராதுகள், போர்டுக்கு வராதுகள். அப்போ அங்கே வச்சு தான் அந்த உதவியில் செய்கிறோம். அப்போ இது மிக முக்கியம். இந்த டீச்சர்ஸ் வந்து எல்லாரும் அந்த பேசிக் ட்ரைனிங் ஆகுது அல்லது இதை தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்குரிய ரிசோர்ஸ் மெட்டீரியல் முழுக்க கிடக்கு. இங்கே ப்ரொஃப் இருக்கிறார், சிவாசன் இருக்கிறார், மகரன், அதை மாதிரி எத்தனையோ ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. ரிசோர்ஸ் பூல் இட்ஸ் வெரி ஹியூஜ். ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வர இல்லை. இப்போ உண்மையாக பாடசாலைகள் இப்போ இந்த பாருங்க A-level சோதனையில் இந்த வருஷம் 5 பிள்ளைகள் சோதனை எழுதில்லை. கடைசி நேரத்தில் தெரியும் அவ்வளவு ஆன்சைட்டியோடு இருந்து அதில் வந்து கடைசியாக சோதனைக்கு அட்டம் பண்ணல. இப்போ ரிசல்ட்ஸ் வரையக்குள்ள இன்னொரு தொகுதி. அப்போ இதிலெல்லாம் முன்னுக்கே நாங்கள் ஒரு ப்ரிவென்ஷனுக்குள்ளே கொண்டுட்டோம் என்றால் இவ்வளோ உதவியாக இருக்கும். இப்போ இதில் கூட ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ இதுகள் வந்து பரவலாக்கப்பட்டு சரியான முறையில் வந்தால் தான் இந்த ப்ரிவென்ஷன் என்று சொல்கிறது கிராஸ் ரூட்லேருந்து துவங்கி. இப்போ ப்ரொஃப் வந்து அந்த கிராஸ் ரூட்டை வந்து வடிவாக ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு டீச்சரும் வந்து இதில் ஒரு தெரப்பிஸ்டாகவோ அல்லது ஒரு ப்ராப்ளம் மேனேஜராகவோ வந்தால் எவ்வளோ பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். என்ற எல்லாரையும் பிடிச்சி ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர்கிட்டையோ அல்லது சைக்காட்ரிஸ்டையோ அனுப்பி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யலாம் என்றால் அந்த கடைசி லெவல் இல்னஸ் வந்து இப்போ டிப்ரெஷன் எல்லாம் வெரி ஹை, 30% ஆல்மோஸ்ட் த ட்ரெண்ட். அப்போ 4 1 அதுக்கு மேலே போய்க்குள்ள வந்து டிப்ரெஷன் மற்ற பக்கம் தான் வந்து சூசைட். அப்போ இதில் கண்டுபிடிக்காமல் வந்து அன்றைக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அதுவும் இல்ல இது ப்ரோக்ராமே நல்ல மன்னன் இவ்வளவு செய்திருக்கிறீங்கள். இதுல என்னென்றால் உண்மையா நீங்கள் சொல்ற மாதிரி இதுல எல்லாம் இன்டர்வென்ஷனுக்குள்ள வந்து அது ஒரு பெரிய அளவுல வரும்னு சொன்னால் இதை நல்ல விதமா கொண்டு வரலாம். தேங்க்யூ வெரி மச். நான் கண்ணீரமா காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இது சும்மா இந்த ஆதங்கத்தை சொல்லி இருக்கிறேன். தேங்க்யூ சிவாசன். தர்மா நீங்க டைம் தர்மா. Dr. Sivadas, Dr. Puvi, very nice presentation and nice organizing this. நான் டாக்டர் சிவதாஸ் நீங்க சொன்னது நான் ஷார்ட்டா சொல்றேன். என்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, you said we don't have supporting data, which I think that's very important. Without having the data இல்லாம நாங்கள் வேலை செய்ய இல்லாத ஒன்றுக்கும். அப்போ that is very important. நீங்க நிறைய வேலை செய்யறீங்க. இப்போ சைக்கலாஜிக்கல் ஆட்டோப்சி, தட்ஸ் அது ஒரு பெரிய வேலை. அண்ட் ஆல்சோ லுக்கிங் இன் இப்போ மேயர் வந்து இப்போ லுக்கிங் இன் த கரண்ட் டெத்ஸ் இப்போ நடந்த இதெல்லாம் பார்க்குறேன்னு சொன்னால் அதுகளை டீப்பாக பார்க்கல. தென் ஒன்லி யூ வில் நோ என்ன ரீசன் அதுகளை ஸ்ட்ரக்சர் பண்ணல. இப்போ இந்தியன் டேட்டா வச்சுக்கிட்டு நாங்கள் செய்யல, அது எங்கட வித்தியாசம் கொஞ்சம். மற்றது அந்த டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்றீங்களா, அது தட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங். யார் டீமில் இருக்கிறன்றது முக்கியம். டீமில் இருக்கிறதுல வந்து இப்போ lacking வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ். திஸ் இஸ் சூசைட் இஸ் மோர் தேன் மென்டல் ஹெல்த் இஸ் சோஷியல் இஷ்யூ. சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து முக்கியம். இப்போ அவையை இன்க்ளூட் பண்ணணும் இந்த டேட்டா கலெக்ஷன்ல. மற்றது இஃப் யூ கெட் அ குட் டேட்டா, பிறகு இருக்கிற சோர்சஸை வச்சு நாங்கள் டெலிகேட் பண்ணலாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்றது. தட் இஸ் மை ஒப்பீனியன். தட்ஸ் ஐ வாண்ட் டு சே இட் ஷார்ட்லி. பட் இட்ஸ் யூ ஆர் டூயிங் அ வெரி குட் ஒர்க். அப்போ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. மற்ற இந்த presentation, or sorry, not the presentation, I mean the data collection, and when you publish that, அதை நீங்க ஒரு பியர் ரிவ்யூ ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ற மாதிரி செய்தீங்கன்னு சொன்னா இப்போ வேலை செய்யற வரைக்கும் இன்சென்டிவ் இருக்கும். டாக்டர் மாறன் அதை செய்து கொண்டிருக்காரு. அதை செய்துட்டு பிரசன்ட் பண்ண வேற அந்த அந்த இப்ப கிட்டடியில நடந்த எல்லாருக்கும் அவங்க சைக்காலஜிக்கல் ஆட்டோப்சியை எடுக்கிறதுக்கு இப்ப நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸுக்குள்ள செய்ய போயிடும். அந்த செய்தோட அந்த அந்த
அந்த இது அப்படியே பப்ளிஷ் பண்ணுவாரு நினைக்கிறேன். That has to be very in depth. என்னென்று சொன்னால் that has to be in depth. ஏனென்று சொன்னால் இப்ப நீங்க இந்தியன் பப்ளிகேஷன் இதெல்லாம் வச்சு அதுன்ற டெம்ப்ளேட்டை பாவிச்சு செய்யலாம். ஏனென்றால் it has to go into a peer review journal போகணும். மற்றது it has to be value for us as a society. And suicide, Dr. Bhuvi, நீங்க சொன்னீங்களே இது ஒரு சின்ன நம்பர் அண்ட் it's very high number. What we are seeing here is very high number. So it is it's a preventable things, many of the deaths. மற்றது இன்னும் ஒன்று முக்கியம் என்னென்று சொன்னால் suicide is a contagious disease. இப்போ இதெல்லாம் பப்ளிகேஷன்ஸ்ல வேற இல்லை. இப்போ அது ப்ரிவென்டபிள் சொல்யூஷன்ஸுக்குள்ள இதுவும் வரணும். இப்போ இங்கெல்லாம் நியூஸ் பேப்பர்ல போட மாட்டாங்க சூசைட். இங்கிலாந்து, நான் இப்போ இங்கிலாந்துல இருந்து கதைக்கிறேன். இப்போ அங்க அதுல பெருசா போட வைக்கல, அல்லது பக்கத்துல இதுகள் தெரிய வைக்கல. அது வேற ஆக்களுக்கும் அதை தூண்டும் செய்யறதுக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். அதே நேரத்தில் இதை பற்றி கதைக்க வேணும் ஓப்பனா, இப்போ கஷ்டத்துல இருக்கிற ஆக்களோட. அதை இஷ்யூ. மற்றது எங்கட ஊர்ல இருக்கிற மற்ற பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்க காய்ச்சினீங்க. ஸ்டிக்மா இஸ் a very important thing for us. Okay, I'll stop it there. Thank you very much. தேங்க்யூ தர்மா. சாரி, நான் சொன்னது சிறிய நம்பர் இல்லை, ஒரு ஸ்டடீஸுக்கான நம்பர்ன்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போ டயபிட்டிஸ் அதே மாதிரி பெரிய துவையண்டு நான் கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் ஒன்றும் இன்டெப்த்தாக தான் நாங்கள் ஸ்டடி பண்ணணும், அது இல்லை, நோ டவுட் தான். தேங்க்யூ. No, Bhuvi, what I'm saying is, I think this will be the highest death rate of any diseases in Sri Lanka. தேங்க்யூ. அடுத்தது ஷிரோமி ஸ்ரீபன் சாந்தியத்தில் இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சாந்தியத்தில் உங்களோட அனுபவங்கள் இதோட சம்பந்தமாக இருந்தால் நாங்கள் அதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். டைம் ஆச்சுது. சாரி, என்னோட சொன்னீங்க அந்த ஃபெலிசியன் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒரு ஆள் கை உயர்த்திருக்கீங்க. ஓகே, ஃபெலிசியன் குயிக்காக நான் டைம் ஆச்சு, வைண்ட் அப் பண்ணுவோம். யா ஃபெலிசியன், நீங்கள் ஃபெலிசியன் ஒரு கை கொடுங்க. அவர் டாக்டர் கணேசனோட நீண்டாலும் கிழக்கில் வேலை செய்கிறவர், ஒரு சைக்காலஜிஸ்ட். எஸ், ஃபெலிசியன் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு இருக்காதீங்கோ. அடுத்தது ஷிரோமி, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு ரெடியானால் நாங்கள் இதோட முடிக்கலாம். குட் ஈவினிங் டாக்டர், நான் ஷிரோமி கதைக்கிறேன். ஏற்கனவே டாக்டர் சிவதாஸ் சொன்ன மாதிரி அந்த பேரண்டிங் ஸ்கில்ஸையும் டீச்சர்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதையும் சோஷியல் மீடியாவுக்களால் நாங்கள் சூசைடை எப்படி நாங்கள் அவைக்கு அந்த அவேர்னஸை கொடுத்து காப்பாற்றலாம் என்பதையும் ஒரு ஹாட்லைனை போட்டு யாரும் அந்த ஹாட்லைனுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி கவுன்சிலர்ஸை வச்சுக்கொண்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரியான ஏதாவது அவை ஈஸியாக தொடர்பு கொள்றதுக்குரிய வழிகளை ஏற்படுத்தினா அது உதவியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் ஏற்கனவே கணக்க ஹாட்லைன் இருக்குதுன்றதான் இதாக இருந்துச்சு. அதெல்லாம் இந்த ஹாட்லைனோட முதல் தொடர்பு கொண்டு புற அவங்கள ஃபிசிக்கலாக எடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லாமல் கடைசி வரை நாங்கள் அவங்களோட பிரச்சனைகள் அல்லது இதற்கு நாங்கள் தீர்வுகளையோ அல்லது முகாமத்துவ முறைகளையோ கொடுக்கலாது. இப்போ ஹாட்லைன் ஒரு என்ட்ரி பாயிண்டாக இருக்குமே ஒழிய ஹாட்லைன் தான் கடைசி வரைக்கும் வராது. இங்கே கண்ண பேர் அந்த ஹாட்லைனை நம்பியே பிரச்சனைப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, சிவதாசன் உங்களோட கருத்தில் இருந்தால் அந்த ஹாட்லைன் என்ன சொல்லுங்க. ஹாட்லைன் நாங்கள் இப்போ ஓரளவுக்கு வர இருக்கிற ஹாட்லைன்ல வர ஆக்கள உடனே கண்டெக்ட் பண்ணோம், நேம் அபயம் எல்லாம் வருது. அப்ப அதோட ஆனா மற்றது மேடம் சொன்ன மாதிரி அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அந்த லைனுக்கு போயிடும் கொஞ்சம் பேர். ஆனா அது போற நம்பர் குறைவா இருக்கு. மேபி அது நாங்க ரீச் பண்ண வேண்டிய தேவை இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதை அடுத்த ஸ்டெப்புக்கு அதை செய்யறதா இல்ல. அந்த நம்பரை கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணி வெளியில ஸ்கூல்ஸுக்கும் வெளியில சாதாரண யங்ஸ்டர்ஸுக்கும் 1926 and national hotline 1926. இன்னொன்று சிசிசி என்று இருக்கு, தெரியுமா மக்களுக்கு? சிசிசி என்று கம்யூனிட்டி, அதுக்கும் ஒன்று இருக்குது ஒரு நம்பர். மற்றது சிவராஜ் சோஷியல் பிரிஸ்கிரைபர்ன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு ஜிபி ப்ராக்டிஸுக்கும் இப்போ ஒரு ஆக்களை அலோகேட் பண்ணி வைக்கணும். அவையில் அந்த நான் மெடிக்கல் சம்பந்தமான வேலைகள், இப்படி ஹவுசிங், ஃபைனான்சியல் இஷ்யூஸ், அந்த இஷ்யூவில் இதுன்றதுக்கு இப்போ ஹாட்லைன்ல வாரது எல்லாம் சைக்காட்ரியாண்டு வராங்க. அதை நாங்கள் கோஆர்டினேட் பண்ணலாம். நாங்கள் இப்ப
பிரச்சனையே வந்துட்டு அந்த உடனே அத எங்க போய் எங்க எந்த செக்டருக்கு போகணும்ன்றதை கோஆர்டினேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருந்தா அதை செய்யலாம். நாங்கள் ஒரு சோஷியல் ஒர்க்கர் இல்லாட்டும் ஒரு சோஷியல் ஒர்க் செய்யற ஒரு அப்படியானது ஒன்று கட்டாயம் தேவை. என்னென்னா நாங்கள் எல்லாத்தையும் மென்டல் ஹெல்த்துக்குள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது பெருசாக ரீச் பண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டிக்மான்றது இப்படியான இஷ்யூவோட கொண்டு வரக்குள்ள அதையும் வேணும். மற்றது நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்கள்கிட்ட நேராக வர்றதில்ல ஆக்களுக்கு ஸ்டிக்மா இருக்குமென்னு சொன்னால் இப்போ ஷிரோமியாக்கண்ட இந்த சாந்தியத்தில் இடம் இருக்கு இல்லையா? ஷிரோமி உங்களோட சாந்தியத்தில் நீங்கள் அப்படியே கொடுக்கணுமா இவங்களுக்கு இடங்கள்? அப்படி இடம் இருக்குது. நான் டாக்டர் சிவதாஸோட கதைச்சு நான் இடம் இருக்குது செய்யலாம். நீங்கள் அப்படியானதெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா உங்களோட இடங்கள் யாரும் வந்து போகக்கூடிய இடங்கள் அதெல்லாம் பற்றி கதைப்போம். சரி, நன்றி. ஸ்பெஷலா ஒரு ஹாட்லைன் போட்டு அப்படி எதுவும் ஸ்பெஷலாவே ஃப்ரீயா வந்து போகக்கூடிய ஒரு பிளேஸ் உருவாக்கினா ஆக்களுக்கு ஃப்ரீயா கதைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சிவதாஸ். டாக்டர் சிவதாஸ் நேரம் ஆயிட்டது. நாங்கள் கண்ணேரம் அவரை எடுத்து விட்டோம். நன்றி என்று நீங்கள் கேட்டதுக்கு வந்து உங்களோட அனுபவங்களையும் காரணிகளையும் எல்லாத்தையும் பகிர்ந்ததுக்கு நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக உருவாக்கி வெளிநாட்டில் தமிழ் சமூகத்தை உங்களுக்காக சேர்த்து தரலாம். நீங்கள் இந்த விஷயத்துல ஒரு கன்சர்னா இருக்கிறது பெரிய தேங்க்ஸ். மேடம் சாந்தி பரமேஸ்வரன் இருக்கா, அவ என்னோட டைம்ல ஒர்க் பண்ணிக்க வந்திருந்தவ, ஒரு மோரலா ஒரு சப்போர்ட் தந்திருந்தவ. நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கப்ப கட்டாயம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நிப்பிட் இந்த பர்டன் கடைசியா சொல்றேன். பள்ளிக்கூடத்துல ஆல்கஹால், ட்ரக்ஸ், வன்முறை அதில் பற்றி ஒரு சப்ஜெக்டா எடுத்தால் அது நார்மலா எல்லாருக்கும் கதைக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளும் வீட்டுல போயிட்டு சொல்லும். அடிக்க இங்க சொல்லுவாங்க, நீ அடிச்சா நான் சோசியல் ஒர்க்குக்கு ரிங் பண்றேன்னு. அப்படி என்று அதை நீங்க இப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட நாளைக்கு அடுத்த வீக் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட அதை செய்யறதுக்கு தான் கதைக்கிறோம். நாங்க செய்யறத விட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட மொபிலைஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்னு பாக்கிறோம். குட். நன்றி அனைவருக்கும். செப்டம்பர் 10 வந்து வேர்ல்ட் சூசைடல் பிரிவென்ஷன் டே. பூவியன் செப்டம்பர் 10 ஓகே, இன்டர்நேஷனல் சூசைடல் பிரிவென்ஷன் டே. நீங்க அதுல ஏதாவது செய்யறீங்க? தீம் வந்து நீங்க போட்ட தீம் அந்த தீம் தானே, சூசைட் பிரிவென்ஷன் டே தீம் தான் நீங்க ஹெட்டிங்கா போட்டுருக்கீங்க. நாங்கள் அதற்கு முன்னமாகவே செய்து விட்டோம். நீங்கள் வேற ஏதாவது ஜூடி கூட பகுதியிலிருந்து கலைக்கிறதுனால நாங்கள் உங்களுக்கான தருணத்தை அவரை புரியுங்க. நன்றி இன்றைய சிவதாசுக்கு கலந்து கொண்டு உங்களது பங்களிப்பை செய்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். கடைசியாக டாக்டர் சிவதாஸ் நீங்கள் ஏதாவது சாராம்சம் சொல்ல வேணும்னா? நாங்கள் இது வந்து ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு செக்டரோடையும் செய்து எங்களால பிராக்டிக்கலா ஃபீசிபிளா கிரவுண்ட் சிச்சுவேஷன்ல என்ன செய்யலாம்ன்றதுல இருந்து தான் தொடங்கலாம் நினைக்கிறேன். இது வந்து பேருந்துல இருந்து டக்குனு கொண்டு ஃபிட் பண்ணிடலாம். பட் எங்களுக்கு ஒரு என்ன பொறுத்தவரை நான் யோசிக்கிறேன், இப்ப இந்த சைல்ட் அண்ட் அடலசன்ட் யூனிட் கூட இந்த சைல்ட் சைக்காட்ரி யூனிட் போட்டு 14 இயர்ஸ் வரையும் தான் போகுது. ஸோ இந்த இப்ப ஐடியா வந்து டு எக்ஸ்டெண்ட் அப் டு 29 இயர்ஸ் வரையும் போக மாட்டோம். யூத் மென்டல் ஹெல்த் சர்வீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணினாலும் பீப்புள் இப்ப இங்க வர மாதிரி வர தொடங்கணும்னு யோசிக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எங்களுக்கு வரலாம். மேபி ஒரு குரூப் தெரப்பி செஷன், டெலிபரேட் செல்ஃபா செய்யற ஆக்கள் ஒரு குரூப் செஷனுக்குள்ள கொண்டு போற அப்படி கொஞ்சம் ஐடியாவை நாங்கள் எங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள செய்யறது யோசிச்சிருக்கிறோம். அதை இனிஷியேட் பண்ணி கொண்டு வரலாம்னு யோசிக்கிறோம். அப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றா ஸ்டெப் ஏன்னா இப்பதான் ஒரு கொஞ்சம் பேராவது அலர்ட் ஆகியிருக்கிறோம். இந்த அலர்ட்டை வச்சு கொண்டாவது இந்த டைம் செய்திடணும். அதுதான் நான் பார்க்கிறோம். வெரி குட். நன்றி. எல்லாருக்கும் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். இத்துடன் இதை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.